ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் கட்டாரிம் தமுபாஸ்மஹே. ஆழ்வாரில் ஆழ்வோம் என்கிற தலைப்பிலே சுவாமி நம்மாழ்வாருடையதான வைபவத்தை மூன்றாவது நாளாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஆழ்வார் திருநகரியில் அவதாரம் பண்ணி திருப்புலி ஆழ்வாரடியில் 16 வருஷ காலங்கள் கண் திறந்து பார்க்காமல் வாய் திறந்து பேசாமல் பகவானையே தியானித்துக் கொண்டு பகவானை யோகத்திலே அனுபவித்துக் கொண்டு ஒரு மகா யோகியாக பராங்குஷ யோகியாக அந்த திருப்புலி ஆழ்வாரடியிலே அமர்ந்து கொண்டு வந்தார். இப்படி 16 வருஷங்கள் நிறைந்த பிறகு ஸ்ரீவைகுண்டத்திலே பெரிய பிராட்டியார் பெருமாளை பார்த்து பிரார்த்திக்கிறார். ஆழ்வாரை எதுக்காக அவதாரம் பண்ண வைத்தோமோ அந்த காரியத்தை இன்னும் பண்ணிக்கொள்ளவில்லையே. ஆழ்வார் அவதாரம் பண்ணினதிலிருந்து பகவானாகிற உங்களையும் என்னையும் அனுபவித்துக் கொண்டு இப்படி யோகத்திலே எழுந்தருளியிருக்கிறார். ஆழ்வாருடைய பக்திக்கு அவருடைய நிஷ்டைக்கு அவர் யோகத்திலே மூழ்கிவிட்டால் அதிலிருந்து மீள மாட்டார் அத்தனை சீக்கிரம். இப்படியே இருந்திருந்தாரானா எப்படி அவரை கொண்டு காரியம் பண்றது? அதனால ஆழ்வாரை கொண்டு இந்த உலகத்தை திருத்துவதாகிற காரியத்தை பண்ண வேணும் அப்படின்னு பெரிய பிராட்டியார் பெருமாளை பிரார்த்திக்கிறார். உடனே பெருமாள் விஸ்வக்சேனரை கூட்டு, உம்முடைய அம்சமாக பூலோகத்திலே அவதரித்திருக்கிற நம்மாழ்வாருக்கு நீர் போய் ஆச்சாரியனாக சமாசிரயணம், மந்திரோபதேசம், வேதாந்த ரகசியங்கள் இதையெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு ஆச்சாரியனாவதற்கு வேண்டிய அத்தனை யோகியத்தையும் அவருக்கு கொடுத்து விட்டு வாருங்கள் அப்படின்னு அனுகிரகம் பண்றார் பெருமாள். பிராட்டியும் அனுகிரகம் பண்றார். விஸ்வக்சேனரை நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியனா இருக்கணும்னு பெருமாள் பிராட்டி நியமிக்கிறா அப்படின்னா அதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். யார ஆச்சாரியகம் பண்ணலாம் அப்படின்னா, யார் ஆச்சாரியனிடத்திலே இவா எல்லா சம்பந்தங்களையும் பெற்றுக்கொண்டு அந்த ஆச்சாரியனாலே ஆச்சாரியனுக்குரிய தகுதிகள் வருவதற்கான மந்திரங்கள், பிரயோகங்கள் இதெல்லாம் உபதேசிக்கப்பெற்று அதெல்லாம் நன்னா தெரிஞ்சின்றவாளா இருந்து ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் சரியா கடைபிடிக்கிறவாளா, சித்தமான ஸ்திரமான ஞானம் இருக்கக்கூடியவாளா, பக்தி இருக்கக்கூடியவாளா இருக்கிறவா, எல்லாத்துக்கும் மேல இவருடைய ஆச்சாரியன் நீ ஆச்சாரியனாக இருந்து ஆச்சாரியகம் பண்ணலாம், சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு அனுமதிக்கப்பட்டவரா இருக்கணும். அல்லது ஆச்சாரிய புருஷர்கள் வம்சத்துல வந்தவரா இருக்கணும். அப்படி விஸ்வக்சேனர பெருமாள் அனுப்புறாரே எப்படின்னா, பெரிய பிராட்டியார் லக்ஷ்மி தேவி இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உபாயத்தை சொல்லணும், அவெல்லாம் கரை சேர்றதுக்கு ஏதான வழியை காட்டணும் அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளிடத்துல ஒரு நாள் பிரார்த்திச்சா. பிரார்த்திச்ச போது பெருமாள் துவயமகா மந்திரம்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை பிராட்டிக்கு உபதேசம் பண்ணி, இந்த மந்திரம் சரணாகதி மந்திரம், இந்த மந்திரத்தை கொண்டு சரணாகதி பண்றவா நம்ம இடத்துல வந்து சேரலாம் அப்படின்னு பெருமாள் பிராட்டிக்கு ஆச்சாரியனாக இருந்து ஸ்ரீவைகுண்டத்திலே துவய மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். பெருமாள் தான் எல்லோருக்கும் சுவாமி, பெருமாள் தான் பிரதம ஆச்சாரியன், ஆதி குரு, ஆத்திய குரு அப்படின்னு எல்லாம் பெருமாளை தான் சொல்றோம். பெருமாள் தான் முதல் குரு, ஜெகத்குரு, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு எல்லாருக்கும் மேற்பட்ட தாயும் அவன்தான், தகப்பனும் அவன்தான், குருவும் அவன்தான், தெய்வமும் அவன்தான், எல்லாம் நம்பர் 1ன்னா பெருமாள் தான். அதனால பெருமாளுக்கு யார் ஆச்சாரியம் என்ற தகுதியை கொடுத்தான்ற கேள்வி அர்த்தம் இல்லை. பெருமாள் தான் எல்லோருக்கும் சுவாமி, முதல் ஆச்சாரியன். அந்த முதல் ஆச்சாரியன் பிராட்டின்னு சொல்லக்கூடிய சிஷ்யைக்கு துவயமகா மந்திரம்னு சொல்லக்கூடியதான சரணாகதி மந்திரத்தை உபதேசித்தார். அதனால பிராட்டிக்கு பெருமாள் ஆச்சாரியனானார். அந்த பிராட்டிக்கு விஸ்வக்சேனருக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு பெருமாள் நியமிச்சார். இங்க பிராட்டியினுடைய ஆச்சாரியனான பெருமாள் தன்னுடைய சிஷ்யான பிராட்டியை தான் அவளுக்கு உபதேசம் பண்ணின சரணாகதி மந்திரமான துவயமகா மந்திரத்தை இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ண சொல்லி நியமித்தார். இப்படி ஆச்சாரியன் கட்டளையாலே பிராட்டின்னு சொல்லக்கூடியவள் விஸ்வக்சேனரை கூட்டு அவருக்கு துவயமகா மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவரை தன்னுடைய சிஷ்யராக்கிண்டு இவள் அவருக்கு ஆச்சாரியானாள். ஆச்சரியமா சுவாமி தேசிகன் துவய சுருக்குல சொல்றச்ச, இன்னமுதில் பிறந்தால் இதம் கேட்க உரைத்த பிரான் அப்படின்னு
அமுதத்தை கடைந்த போது அதுல இருந்து அவதாரம் பண்ணின பிராட்டி தாயார் இருக்காளே, அவள் பிரஜைகளான நம்முடைய ஹிதத்துக்கு என்ன வழி, நாம போய் சேர்றதுக்கு எது உபாயம் அப்படின்னு கேட்டபோது, இதுதான் உபாயம் அப்படின்னு சரணாகதியை விதிக்கக்கூடியதான துவய மகாமந்திரத்தை பெருமாள் உபதேசம் பண்ணினான்னு துவயச்சுருக்குல சுவாமி தேசிகன் ஆச்சரியமா காட்டி கொடுத்தார். விஸ்வக்சேனர் பிராட்டியின் இடத்துல உபதேசம் பெற்றுக்கொண்டதை விஸ்வக்சேனருடைய வாழி திருநாமத்தை சொல்ற போது ஆச்சரியமா அனுபவிக்கிறோம். அதே மாதிரி பிராட்டியினுடைய வாழி திருநாமத்தை சொல்ற போது, எங்கள் எழில் சேனை மன்னருக்கு இதமுறைத்தால் வாழியே அப்படின்னு சொல்றோம் பிராட்டிய. எங்கள் எழில் அழகான சேனை மன்னருக்கு, விஸ்வக்சேனருக்கு, சேனநாதனுக்கு இதமுறைத்தால், ஹிதம், எந்த ஹிதம், துவய மகாமந்திரம்னு சொல்லக்கூடிய சரணாகதியை விதிக்கக்கூடிய ஹிதத்தை உரைத்தால் வாழியே அப்படின்னு சொல்லி துவய மகாமந்திரத்தை விஸ்வக்சேனருக்கு உபதேசம் பண்ணது மூலமா பிராட்டி சம்பிரதாயத்திலே ஆச்சாரியானால் அப்படின்ற விஷயம் தெரியப்படுத்தப்பட்டது வாழி திருநாமத்திலே. இப்படி பெருமாளுக்கு அடுத்தபடியா பிராட்டி ஆச்சாரியை, பிராட்டிக்கு அடுத்தபடியா விஸ்வக்சேனர் ஆச்சாரியன். இப்போ இந்த ஆச்சாரிய பரம்பரை பெருமாள்ல இருந்து தொடர்ந்து விடாம வந்துட்டு இருக்கு. சுவாமி, எந்த சம்பந்தமும் இல்லாமல் திடீர்னு ஒருத்தர் உருவாகி நான் தான் ஆச்சாரியன், நான் சமாசயனம் பரநியாசம் எல்லாம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா பலிக்காது. ஏன்னா நமக்கு யார் இதெல்லாம் பண்ணி வைக்கிறாளோ அவளுக்கு ஆச்சாரியன் இருக்கணும், அவருக்கு ஆச்சாரியன் இருக்கணும், அவருக்கு ஆச்சாரியன் இருக்கணும். அப்படி ஒரு ஆச்சாரியனா அப்படி பார்த்துட்டே போனா கடைசியில பெருமாள் வந்து நிக்கணும். அப்படி பெருமாளிடத்துல இருந்து தடை இல்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய பரம்பரையா இருக்கணும். நம்ம பரம்பரைக்கு சம்பந்தம் நேர பெருமாள் கிட்ட போய் முடியணும். அப்பதான் நம்ம ஆச்சாரியன் திருவடியை நாம பிடிச்சுப்போம், அவர் ஆச்சாரியன் திருவடி அவர் பிடிச்சுப்பார், அவர் ஆச்சாரியன் திருவடி அவர் பிடிச்சுப்பார். அப்படி ஒருத்தர் திருவடியா மேல மேல ஒருத்தர் பிடிச்சுட்டே போறச்ச கடைசியா தாயார் திருவடியை பிடிச்சுட்டு பெருமாள் திருவடியை பிடிச்சுக்கிறதுன்னு. இதுதான் சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சொன்னார் அதிகார சங்கிரகத்துல. என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யான் அடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்போதோர் வந்தவல்லல் பெரிய நம்பி ஆலவந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனநாதன் இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. நேர பெருமாள் திருவடியை போய் பற்ற முடியாது சரணாகதி மார்க்கத்துல. அதே மாதிரி ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல், ஆச்சாரிய வம்சத்திலே வராமல், தன் ஆச்சாரியனாலே நீ ஆச்சாரியகம் பண்ணலாம் என்று நியமிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆச்சாரியனாக ஆக முடியாது. அவரிடத்துல ஆசிரியித்தாலும் நமக்கு பெருமாள் பிராட்டியினுடைய சம்பந்தம் கிடைக்காது, மோட்சம் கிடைக்காதுன்றதெல்லாம் சம்பிரதாய ரகசியங்கள். இதனால பெருமாள் பிராட்டிக்கு உபதேசம் பண்ணி பிராட்டிக்கு விஸ்வக்சேனருக்கு உபதேசம் பண்ணிவிட்டா இப்போ பெருமாள் பிராட்டி விஸ்வக்சேனர் அப்படின்னு பரம்பரை தொடர்ச்சியா வருது. இப்ப விஸ்வக்சேனர் யாரான சமாசயன பிரன்யாசம் பண்ணிண்டாலானா அவளுக்கு விஸ்வக்சேனர் மூலமா பிராட்டி சம்பந்தம், பிராட்டி மூலமா பெருமாள் சம்பந்தம்னு மோட்சத்துக்கு எல்லா வழியும் கிடைக்கும் இல்லையா? இப்போ பெருமாள் என்ன பண்றார், பிராட்டியை பார்த்து இந்த விஸ்வக்சேனருடைய அம்சமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியனாக நாம் இந்த விஸ்வக்சேனரையே அனுப்பலாம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அன்னைக்கு உனக்கு உபதேசம் பண்ணின துவயமகா மந்திரத்தை இப்போ விஸ்வக்சேனருக்கு உபதேசம் பண்ணி அனுகிரகித்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்ல, பிராட்டியானவள் விஸ்வக்சேனரை கூட்டு துவயமகா மந்திரத்தை உபதேசம் பண்ணி பெருமாளும் பிராட்டியும், அல்லது விஸ்வக்சேனருக்கு ஆச்சாரியையான பிராட்டியும் ஆச்சாரியைக்கு ஆச்சாரியன் அதாவது பிராச்சாரியனான பெருமாளும் இந்த சிஷ்யரான விஸ்வக்சேனரிடத்திலே நீங்க போய் நம்மாழ்வாருக்கு எல்லா யோகியதைகளையும் ஏற்படுத்தி விட்டு அவரை உலகத்திற்கு ஆச்சாரியனாக நியமித்து விட்டு வாருங்கள் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அனுப்புறார். அந்த அனுகிரகத்தோடு கூட விஸ்வக்சேனர் பெருமாள் பிராட்டியை சேவிச்சுண்டு ரொம்ப ஆசையா புறப்படுறார். அதுதான் முக்கியம். பெருமாள் எப்படி ஜீவர்களை எல்லாம் கரை சேர்க்கறதுக்காக ஆசையா அவதாரம் பண்ணி வரானோ, அந்த மாதிரி நித்தியசூரிகளும் கூட ஜீவர்களை எல்லாம் கரை சேர்க்கணும்னு பெருமாளை போலவே ஒரு பொறுப்பை எடுத்துட்டு தங்களுடைய கடமையா நினைச்சுட்டு நிறைய ஜீவர்கள் வைகுண்டம் வந்து ஆனந்தமா இருக்கணும், அதை பார்த்து ரசிக்கணும்ன்ற ஆசையோட கூட பெருமாளுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு தாயை போன்ற பரிவோடைய கூட நித்தியசூரிகள்லாம் அவதாரம் பண்றா. ஏதோ நித்தியசூரிகள் பெருமாளுக்கு கீழே அவருக்கு அடங்கி இருக்கா, அவர் சொன்னா கேட்க வேண்டிய நிர்பந்தம் இவாளுக்கு, வேற வழி இல்லாம வரா, அவளுக்கெல்லாம் வைகுண்டத்துல இருந்து வரத்துக்கு மனசே இல்லை அப்படிலாம் கிடையாது. பெருமாள் எப்படி ஆசையா வரானோ அந்த மாதிரி தான் ஆசையா வரா. அத புராணம் சொல்லித்து, ஸ்வயமாகம் ய பிரீத்யா ஸ்ரீநகரீம் சுபாம் சடகோபாய முனையே திந்திரிணி மூலவாசினே தாபாதி பூர்வகம் மந்திரம் துவயம் ஸ்லோகாதிகம் கிரமாத். சேனேஷா விஸ்வக்சேனர்னு சொல்லக்கூடிய சேனைநாதன், சேனை முதன்மையார், ஸ்வயம் ஆகம்ய அவர் தன்னுடைய விருப்பத்தினாலே வரார். என்னதான் பெருமாள் பிராட்டி நியமிச்சாலும் கடனேன்னு போகாம, நொந்துண்டு போகாம,
தன்னுடைய விருப்பத்தினாலே ஆசையோடு கூட வரார். யாரிடத்துல ஆசைன்னா, யாருக்கு உபதேசம் பண்ண போறோமோ அந்த நம்மாழ்வாரிடத்திலே ஆசை. அந்த நம்மாழ்வாராலே எத்தனை கோடி ஜனங்கள் பயன்பெற போகிறார்களோ அந்த ஜனங்கள் எல்லாம் வைகுண்டத்துக்கு வர வேண்டும் என்கிற ஆசை. அப்படி ஆசையோடே கூட விஸ்வக்சேனர் வருகிறார். பிரீத்தியா ஸ்ரீநகரியும் சுபாம், ஆசையோடே வைகுண்டத்திலிருந்து புறப்பட்ட விஸ்வக்சேனர் ரொம்ப பிரீத்தியோடு கூட, ரொம்ப விருப்பத்தோடு கூட, ரொம்ப காதலோடு கூட ஸ்ரீநகரின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரிக்கு சுபாம் நல்லபடியாக வந்து சேர்ந்தார். வந்து என்ன பண்ணினார்? சடகோபாய முனையே திந்திரினி மூலவாசினே, சடகோப முனிவர்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் திந்திரினி மூலவாசினகா, திருப்புலி ஆழ்வார் அடியிலே அமர்ந்து கொண்டு யோகத்திலே ஆழ்ந்திருக்கிறார். அவருக்கு தாபாதி பூர்வகம் மந்திரம் துவயம் ஸ்லோகாதிகம் கிரமாத், தாபாதி பூர்வகம் தாப சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய சங்க சக்கரங்களை ஹோமத்திலே தகிக்க பண்ணி அதை தோளிலே பொறிப்பதாகிற சமாசிரயணம்னு சொல்லக்கூடியதான தாப சம்ஸ்காரம், அதை முதல்ல பண்ணிட்டு கிரமமா பஞ்ச சம்ஸ்காரத்துல என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நாம சம்ஸ்காரம் அப்படின்னு அவருக்கு நாமம் சூட்டுறது, புன்ற சம்ஸ்காரம்னு திருமண் காப்பிட்டு விடுறது, அதன் பிறகு முக்கியமா மந்திர சம்ஸ்காரம் அப்படின்னுட்டு மந்திரத்தை உபதேசம் பண்றது. அதாவது திருமந்திரம்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரம், துவயமகா மந்திரம், ஸ்லோகம் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ண சரம ஸ்லோகம், இதையெல்லாம் கிரமமா உபதேசம் பண்ணி வேத வேதாந்த விஷயங்கள், பிரம்மசூத்திர அர்த்தங்கள், இதிகாச புராணங்கள், அந்த மாதிரி என்னென்ன ஒரு ஆச்சாரியனுக்கு தெரிந்திருக்க வேண்டுமோ அது அத்தனையையும் கூட விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு ஆச்சரியமா உபதேசம் பண்றார். உபதேசம் பண்றதுன்னா, இப்ப நாமெல்லாம் வேதம் கத்துக்கணும்னா இத்தனை வருஷம் ஆகும், பிரபந்தம் கத்துக்கணும்னா இத்தனை வருஷம் ஆகும், மற்றபடி இந்த காலக்ஷேபம் இத்தனை வருஷத்துல முடியும்லாம் சொல்றோம் இல்லையோ. அந்த மாதிரி நம்மளாட்டம் இது ஒரு 5 வருஷம், அது ஒரு 10 வருஷம், அது ஒரு 2 வருஷம், இது ஒரு 6 மாசம் எல்லாம் பண்ணல. வந்தார், கிரமமா சமாசயனமாச்சு, 3 மந்திரங்களையும் அர்த்தங்களையும் உபதேசம் பண்ணினார். அது ஆனா விட்டு வேத வேதாந்தங்கள், இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள் அப்படின்னு ஒரு ஆச்சாரியனுக்கு என்னென்ன தெரிந்திருக்க வேண்டுமோ அது அத்தனையும் இவரை போல யாருக்கும் தெரியாது என்று சொல்லும்படியாக மகான் ஞானியாக நம்மாழ்வாரை ஒரு பார்வையிலேயே கட்டாட்சித்தருளினார் விஸ்வக்சேனர். எல்லா ஞானங்களும் இவருக்கு ஏற்படட்டும் அப்படின்னு விஸ்வக்சேனர் ஒரு பார்வை பார்க்கிறார். அவர் கண்களிலே இருக்கக்கூடியதான ஒளி நம்மாழ்வார் மேல விழறது. உடனே நம்மாழ்வார்க்கு எல்லா ஞானமும் கை வந்துடுறது. சுவாமி தேசிகன் அப்புள்ளார் இடத்துல 20 வயசுக்குள்ள எல்லாத்தையும் காலக்ஷேபம் பண்ணி முடிச்சுட்டார். அவர் கத்துக்க வேண்டிய விஷயங்களே கிடையாது. விம்சத்தியத்தை விஸ்ருத நானாவித வித்யாக அப்படின்னு சுவாமி தேசிகன் அண்ணன் சுவாமி கொண்டாடுறச்ச 20 வயசுக்குள்ள எல்லாம் எடுத்து சுவாமி. ஆனாலும் நம்ம சம்பிரதாயத்துல அந்த நாள்ல என்னென்னவெல்லாம் வாசிக்கிறது வழக்கமா இருந்ததோ அது அத்தனையும் இவருக்கு ஆகியிருந்தது. அதை தவிர இந்த உலகத்துல எத்தனை விஷயங்கள் உண்டு, எத்தனை சாஸ்திரங்கள் உண்டு, அதெல்லாம் கூட இவருக்கு தானே புரியும்படியா யாரை அனுகிரகம் பண்ணினா? திருவேந்திரபுரம் மலையில லக்ஷ்மி ஹயக்ரீவன் அனுகிரகம் பண்ணினான். அந்த ஹயக்ரீவ பெருமான் தன்னுடைய வாயிலிருந்து சுரக்கக்கூடிய அமுதமான லாலாபானம்னு சொல்லக்கூடியதான தீர்த்த பிரசாதத்தை கொடுத்து சுவாமி தேசிகனே இத்த சாப்பிடுங்கன்னு சொல்ல, சுவாமி தேசிகன் அந்த லாலாபானத்தை பருக எம்பெருமான் ஹயக்ரீவன் ஞானப்பிரான் அப்படின்னு ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன், ஞானமூர்த்தி அவன். அவனுடைய திருவாய் எச்சில சாட்ட உடனே அவனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஞானமும் சுவாமி தேசிகனுக்கு வந்துடுத்து. இதுதான் சுவாமி சாதிச்சார். வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விரகால் அடியோம் உள்ளத்தெழுதியது போல இலிட்டனம் யாம் இதற்கென். நான் எல்லாம் ஒண்ணுமே பண்ணலாம் சுவாமி. தேசிகன் இத்தனை பிரபந்தம் பாடினார், இத்தனை ஸ்தோத்திரம் பண்ணார், இத்தனை கிரந்தம் பண்ணார்னு நீங்க எல்லாம் பெருமையா கொண்டாடுறீங்களே, நான் ஒண்ணும் பண்ணல. என்னுடைய நாக்கில உட்கார்ந்து லட்சுமி ஹயக்ரீவன் சொன்னான், நான் எழுதினேன் அவ்வளவே அப்படின்னார். அப்படி நாக்கில உட்கார்ந்து இருக்கிறதுனா என்ன சுவாமி? ஸ்வஜிஹ்வாக்ர சிம்ஹாசன துரங்கான நகேஷிதைஹி அப்படின்னு சொல்லி எவருடைய நாக்கிலே லக்ஷ்மி ஹயக்ரீவன் அமர்ந்து கொண்டு அவரை நியமிக்கிறானோ அந்த தேசிகனுக்கு மங்களம் அப்படின்னார் சுவாமி. நாக்கில உட்கார்றதுன்னா என்னன்னா, அவர் நாக்கில இருக்கக்கூடிய அமுதம் லாலாபானத்தை கொடுக்கிறார், அதை வாங்கி இவர் சாட்டார். அதனால லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய திவ்ய சக்தி முழுக்க சுவாமியினுடைய நாக்கில சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த பிரசாதத்தின் மூலமா லட்சுமி ஹயக்ரீவன் சுவாமியை ஆட்கொண்டுட்டான். இப்ப நாம கோவில்ல போனா பெருமாள் தீர்த்தம் வாங்கி சாப்பிடணும், பெருமாள் திருத்துழா வாங்கி வாயில போட்டுக்கணும், பிரசாதம் சாப்பிடணும்னு சொல்றோமே, எதுக்காக? நம்மாத்துல தீர்த்தம் இல்லையா, நம்மாத்துல பொங்கல் இல்லையா, நம்மாத்த செடியில திருத்துழா காய்க்காதா? பெருமாளுடையதான பிரசாதம் நமக்குள்ள போனால் பெருமாளே நமக்குள்ள போன மாதிரி அப்படின்றதுக்காக பகவானுடைய பிரசாதம் என்கிற பாவனையில பக்தியில வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி ஹயக்ரீவனுடைய பிரசாதம் உள்ள போனதே ஹயக்ரீவன் உள்ள போன மாதிரி ஆயிடுத்து சுவாமிக்கு.
ஹயக்ரீவனுடைய இன்னொரு அவதாரம்னு சொல்லும்படி இருந்தார் சுவாமி. ஆச்சரியமா கோழியாலம் சுவாமி ஒரு ஸ்லோகம் பண்றச்ச ஹயக்ரீவனுடைய மறு அவதாரம் சுவாமி தேசிகன் கொண்டாடினார். சுவாமி தேசிகன் ஹயக்ரீவனுடைய மறு அவதாரம்னு கொண்டாடினார். அது எப்படின்னா, ஹயக்ரீவனுடையதான லாலாபானம் சுவாமியினுடைய திருவாய்க்குள்ளே போய் அவனிடத்திலே அப்படியே வியாபித்து விட்டது. வேதாந்த தேசிகன் சொல்லக்கூடியவர் இன்னொரு லட்சுமி ஹயக்ரீவனானார். இப்படி ஹயக்ரீவன் உட்கார்ந்துண்டு எல்லா சாஸ்திரங்களையும் ஆய கலகல் 64 எப்படி சிலை வடிக்கிறது, எப்படி கிணறு கட்டுறது, எப்படி ஒரு கட்டடம் கட்டுறது, எப்படி விஷம ஜந்துக்களை எல்லாம் அடக்கிறது அப்படின்னு ஒன்னொன்னுத்தையும் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்து பல வருஷங்கள் எல்லாம் லட்சுமி ஹயக்ரீவன் சொல்லி கொடுத்து சுவாமி ஒன்னும் கிளாஸ் எல்லாம் படிக்கல வாழ்நாள் முழுக்க. அந்த லாலாபான பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணின மாத்திரத்திலேயே எல்லாம் ஏற்படும்படியா அனுகிரகம் பண்ணிட்டார். அதனால சுவாமி தேசிகனை நாம கொண்டாடுறச்ச என்னன்னு சொல்லி கொண்டாடுறோம்? ஓதாது போதும் வேதாந்தவாசிரியன். எல்லாத்தையும் படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. எல்லாத்துக்கும் அதிகாரியான பெருமாள் அவருடைய பிரசாதத்தை கொடுத்து எனக்கு என்னென்ன தெரியுமோ அது மொத்தம் உனக்கு தெரியும்படியா அனுகிரகம் பண்றேன்னு அனுகிரகம் பண்ணிவிட்டார். அதனால ஓதாது ஓதும் வேதாந்தவாசிரியன், படிக்காமலேயே எல்லாத்தையும் கத்துண்டவர். அந்த மாதிரி விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு ஒன்னொன்னா உட்கார்ந்து வேர்ட் பை வேர்டா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காம, இவருக்கு என்னென்ன ஞானம் உண்டோ அத்தனை விஷயமான ஞானமும் அவருக்கு ஏற்படும்படி ஒரு பார்வையாலே கட்டாட்சி தருளினார். ஆழ்வார் மகா ஞானியா போயிட்டார். நேற்று ஆழ்வாருடைய பல திருநாமங்களை அனுபவிச்சுட்டு வந்தோமே, அதுல ஒரு திருநாமம் ஆச்சரியமா ஓதாது உணர்ந்த விரகர் அப்படின்னு பார்த்தோமோ இல்லையோ. அப்படின்னா நம்மளாட்டம் ஒன்னொன்னுத்தையும் படிச்சு கத்துண்டு தெரிஞ்சு உணர்ந்து அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ஞானியா இல்லை இவர். ஓதாமலேயே ஓதினால் வரக்கூடிய மேன்மையெல்லாம் ஆச்சாரியனுடைய ஒரு கட்டாட்சத்தினாலே, பெருமாள் பிராட்டியனுடைய ஒரு சங்கல்பத்தினாலே ஒரு க்ஷணத்திலே கைவர பெற்றவர். இவர் மட்டுமில்லடியேன், ஆழ்வார்கள் எல்லாமே அப்படிதான். ஆழ்வார் என்ன சொல்றார்? மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். இவாளுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் ஆழ்வார்களுக்கு? வால்மீகின்ற ரிஷிக்கே இல்லாத ஞானம் ஆழ்வாருக்கு இருக்கு. ராமாயணத்துல இல்லாத விஷயத்த சொல்றார். எப்படி ஞானம் வந்தது ஆழ்வாருக்கு? பெருமாளே கொடுத்த ஞானம். பெருமாளை பத்தி எல்லோருக்கும் தெரியப்படுத்தி அவன் திருவடிகளுக்கு அனுப்பணும்ன்றது தானே இவாளுடைய காரியம். அதுக்காக தானே பெருமாள் இவாளை படைச்சான், இவாளுக்குள்ள புகுந்துட்டு இருக்கான் அனுப்பிரவேச அவதாரம்னு. அப்போ பெருமாளை பத்தின அத்தனை ஞானமும் இவாளுக்கு இருக்கணுமா வேண்டாமா? சொல்ல போனா இவாளுக்கு இருக்கிற மாதிரி வேறு யாருக்கும் பகவத் ஞானம் இல்லைன்னு சொல்லும்படியா ஞானம் இருந்தால்தான் இவர்கள் அந்த ஞானத்தை கொண்டு பாசுரங்களை எல்லாம் பாடி எல்லோரையும் திருத்தி பணி கொள்ள முடியும். அதனால அவா பிறந்து நம்மளாட்டம் உட்கார்ந்துட்டு வருஷ கணக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா மக்கப் பண்ணிட்டு ஞானம் காரியம் பண்றதுன்னா, ஏற்கனவே ஜனங்கள்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, ரொம்ப சிரமப்பட்டு இருக்கு. வந்த உடனேயே காரியத்தை ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக பெருமாள் மொத்த ஞானத்தையும் கொடுத்துதான் அனுப்புறான் இவாளை. அந்த மாதிரி விஸ்வக்சேனருடைய அனுகிரகத்தினாலே ஓதாது உணர்ந்த விரகராக சுவாமி நம்மாழ்வார் ஆனார். எல்லா உபதேசங்களும் நடந்துடுத்து. இப்போ விஸ்வக்சேனர் ஒரு ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டியதான எல்லா யோகியத்தையும் உங்களுக்கு வந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் வந்த காரியத்தை, அவதார காரியத்தை நல்லபடியா முடிச்சுட்டு ஸ்ரீவைகுண்டம் சேரும்படி பெருமாள் பிராட்டியினுடைய நியமனம். அதுக்கு ஆச்சாரியனான என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பூர்ணமாக உண்டு அப்படின்னு ஆச்சாரியனான சேன முதலியார் சிஷ்யரான சுவாமி நம்மாழ்வாரை அனுகிரகம் பண்ணிவிட்டு, பெருமாள் பிராட்டியினுடைய கட்டளையை சீக்கிரம் நிறைவேற்றிட்டோ ஸ்ரீவைகுண்டத்துக்கு சேருங்கன்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டார். சேனேஷ கருணாலப்த திவ்ய மந்திரத்வயம் முதா திராவிடாம் நாய பக்தாரம் ஷடகோபகுரும் பஜே அப்படின்னு நம்மாழ்வாருக்கு ஒரு ஸ்லோகம். சேனேஷ கருணாலப்த திவ்ய மந்திரத்வயம் முதா, சேனைநாதனுடைய கருணையினாலே திவ்ய மந்திரங்கள்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் விஷயமான திருமந்திரம், துவயமந்திரம், சரமஸ்லோகம் முதலான மந்திரங்களை எல்லாம் மகிழ்ச்சியோட உபதேசிக்கப்பட்டவர். கடமைக்கு உபதேசம் பண்ணல சுவாமி. ஏதோ நம்மாழ்வார் வைஷ்ணவரா பிறந்துட்டார், வேற வழி இல்ல, அவர் உபதேசம் வாங்கிட்டானோ, அவருக்கு யாரோ ஒரு ஆச்சாரியன் பண்ணியானோ, வேற வழி இல்ல ஆச்சாரியன் பண்ணினார் அப்படின்னு கடமைக்கு பண்ணல, முதா மகிழ்ந்து பண்ணினார். எதனாலன்னா, வேற யாருக்கான இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினா அதனால அவளுக்கு மட்டும்தான் பிரயோஜனம். இப்ப நமக்கெல்லாம் இந்த மந்திரோபதேசம் ஆகி நாம சரணாகதி பண்ணிக்கிறோம்னா நாம மட்டும்தான் மோட்சம் போக போறோம். இதுவே பலருக்கு ஆச்சாரியனாக இருப்பதற்காகவே அவதாரம் பண்ணின ஒருத்தருக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்றச்ச, அவர் எத்தனை பேருக்கு அந்த மந்திரோபதேசம் பண்ணி எத்தனை பேரை சரணாகதி பண்ண வச்சு எத்தனை பேரை பெருமாள் திருவடிகளில் சேர்ப்பவர். அதனால நமக்கெல்லாம் மந்திரோபதேசம் பண்ணினா ஒரே ஆத்மாதான் பெருமாளுக்கு லாபம். நம்மாழ்வார போன்ற ஜெகதாச்சாரியனுக்கு உபதேசம் பண்ணுகிற போது பெருமாளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் நிறைய. அதனால
அந்த லாபம் யாராலே வர்றதுன்னா நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியனான சேனநாதனாலே அவருக்கு ஏற்பட்டதுன்னு சொல்றச்ச அவருக்கு பெருமை தானே. அதனால நம்ம சிஷ்யரான நம்மாழ்வார் மூலமா உலகத்தில் கோடான கோடி ஜனங்கள் வைகுண்டம் வந்து சேர போறான்ற சந்தோஷத்தோட கூட ஆசையா விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு மந்திரோபதேசம் பண்ணினார். அப்படி விஸ்வக்சேனராலே சமாசிரயணம் பண்ணப்பட்டு அவராலே மந்திரோபதேசமும் ஞானமும் அனுகிரகம் பண்ணப்பட்ட திராவிடாம்னாய வக்தாரம், தமிழ் மொழியிலே வேதங்களை எல்லாம் அருளி செய்த, தமிழ் மொழியிலே சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய 4 வேதங்களினுடைய சாரமாக 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்த ஷடகோபன் என்கிற குருவை நான் பஜிக்கிறேன், வணங்குகிறேன் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதனால விஸ்வக்சேனர் வந்து எல்லா ஞானத்தையும் கொடுத்து அதனால இவர் நம்மாழ்வார் ஆனேர். பிறப்பு முதலே இவர் பகவத் யோகி தான், தியானம் பண்ணிட்டு இருந்தவர் தான். ஆனா அது அவருக்கு மட்டுமே லாபம். உலகத்துக்கு இவரால லாபம் ஏற்படணும்னா இவர் ஆச்சாரியனாக இருந்து தன்னிடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தானம் பண்ணணும். அந்த தானம் எப்ப நடக்கும்னா இவருக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைத்து அந்த ஆச்சாரியன் இவரை மற்றவர்களுக்கு அந்த விஷயங்களை எல்லாம் தானம் பண்ணும்படியா நியமிச்சால் ஒழிய நடக்காது. அந்த நியமனம் ஆயிடுத்து. இப்போ இது விஷயங்கள் எல்லாம் ஏதோ பல நாள் பல மாசம் பல வருஷம் நடக்கல. விஸ்வக்சேனர் வந்தார், எல்லாம் எடுத்து ஒரு க்ஷணத்துல முடிஞ்சு போயிடுத்து, எல்லாம் மேஜிக் ஆட்டம் எடுத்து. விஸ்வக்சேனர் வந்தது நம்மாழ்வார் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனால் விஸ்வக்சேனர் வந்து சமாசிரயணம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு போனா விட்டு முன்ன விட பல மடங்கு தேஜஸ் கூடி போயிடுத்து. நம்மாழ்வாருக்கு பல மடங்கு தேஜஸ் கூடி போயிடுத்து. நம்மாழ்வாருடைய ஒலி அந்த திருப்புலி ஆழ்வார் அடியில மட்டும் இல்லாமல் 4 பக்கமும் ஊரெல்லாம் உலகமெல்லாம் பரவும்படியா ஒரு சூரிய நாட்டமா ஜொலிக்கிறார் அப்படியே. அதனாலதான் வகுலபூஷண பாஸ்கரர் அப்படின்னு கழுத்துல மகிழ் மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் இவர் பிரகாசமா ஜொலிச்சுருக்கார், தகதகான்னு மின்றார் அப்படின்னு சொல்றோம் அவரை. அப்படி தேஜஸ் ஜாஸ்தியா போயிடுத்து. அன்னைக்கு சாயங்காலம் பெருமாளை சேவிக்கிறதுக்காக காரியாரும் உடையநங்கையாரும் வரா ஆழ்வார் திருநகரி கோவிலுக்கு. பெருமாளை எல்லாம் சேவிச்சுட்டு பிரதட்சணமா வரச்ச திருப்புலி ஆழ்வார் அடியில குழந்தை இருக்கும், குழந்தைய பார்த்துட்டு போலான்னு போறா. அவளுக்கு கண் அப்படியே கூசுறது. அங்க என்ன இருக்குன்னே புரியல, சாயங்காலம் வேலை. ஆனா உச்சி வெயில் சூரிய நாட்டம், எதிரில என்ன இருக்குன்னு தெரியாம பார்க்க முடியாம கண்ணை கூசுறது. அப்படி கண்ணை குறுக்கிண்டு கிட்டக்க போய் பார்த்தா அதே நம்மாழ்வார் அதே மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கார். கண்ணை திறந்து பார்க்கல, வாயை திறந்து பேசல, யார் வரான்னு தெரியல, சிலையாட்டமா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார், யோகம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் நேத்துக்கும் இன்னைக்கும் நம்மாழ்வாரிடத்துல பெரிய வித்தியாசம் தெரியாது. என்ன நடந்திருக்கும்னு தெரியாது. ஆனால் பிறந்த போதே சட்டவாயுவை கோபித்துக் கொண்டு அதை நிராகரித்த தெய்வ குழந்தை. அதனால இந்த தெய்வ குழந்தையினுடைய தெய்வாம்சம் நாளுக்கு நாள் நாம் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும்படி வளர்ந்துட்டே போறது. இன்னைக்கு என்னமோ ஒரு அதிசயம் நடந்திருக்கு. நேத்தை விட குழந்தை இன்னைக்கு ரொம்ப நன்னா இருக்கான், இவனை இனிமேல் அவன் இவன் சொல்லக்கூடாது, இந்த சுவாமின்னு தான் சொல்லணும், பெரிய மகான் இவர்னு கை கூப்பிட்டு அங்கிருந்து புறப்பட்டாவா. இங்க ஒரு சூக்ஷ்மம் யோசிச்சு பார்க்கணும். நம்மாழ்வார் யாருடைய அம்சம்னு சொல்றோம்? சேனநாதனுடைய அம்சம்னு சொல்றோம். அப்போ சேனநாதன் வந்து அம்மாழ்வாராக பிறக்கிறார்னு சொல்றோம். சேனநாதன் வந்து இங்க நம்மாழ்வாரா பிறந்துட்டார். அப்புறம் எப்படி வைகுண்டத்துல சேனநாதன் இருக்கார்? எப்படி சேனநாதன் வந்து இங்க இருக்கிற நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்றார்? 2 பேரும் ஒருத்தர் தானே. அப்படின்னா அதாவது நாமெல்லாம் அணு, ஒரு சமயத்துல ஒரு இடத்துல மட்டுமே இருக்கக்கூடியவா. பெருமாள் வந்து விபு, ஒரு சமயத்தில் பல இடங்களில் வியாபித்து இருக்கக்கூடியவன். அந்த பெருமாளுடைய அனுப்பிரவேச அவதாரமாக இவாள்லாம் இருக்கிறபடினால, அதே மாதிரி நித்தியசூரிகள்னு சொல்லக்கூடியவா பெருமாளை போல அவதாரம் எடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களானபடியினாலே ஒரு சமயத்துல அவளால பல இடங்கள்ல இருக்க முடியும். பெருமாள் ஒரு சமயத்துல எத்தனை இடத்துல இருக்காரோ அது மாதிரி இவாளாலையும் எத்தனை இடத்துல வேணும்னாலும் இருக்க முடியும். ஆனால் பெருமாள் எப்படி தானே ஆசைப்பட்டு வந்து அவதாரம் பண்றானோ அந்த மாதிரி இந்த நித்தியசூரிகள் அவளே ஆசைப்பட்டு எத்தனை உருவம் வேணாலும் எடுத்துக்க முடியும். அவளை யாரும் நிர்பந்தம் பண்ணி இந்த உருவம் எடுத்துக்கோ அந்த உருவம் எடுத்துக்கோன்னு கம்பல் பண்ண முடியாது. அவளா விரும்பணும். அதே மாதிரி அவ வைகுண்டத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதனால அவளுக்கு தண்டனை, அதை அனுபவிச்சுட்டு போறதுக்காக பூமிக்கு வரான்ற கதையே கிடையாதுங்க. பெருமாள் எப்படி விரும்பி அவதாரம் பண்றானோ அந்த மாதிரி அவளுடைய விருப்பம் இருந்தாலொழிய அவதாரம் பண்ண வேண்டாம். அவ யாருடைய நிர்பந்தமும் அவளுக்கு கிடையாது. அதனால பெருமாள் அவதாரம் பண்றச்ச என்ன நடக்கிறது? ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்தும் இங்கு பிறந்த வேத முதல்வன் ஆழ்வார் காட்டியது போல பெருமாள் கண்ணனா ராமனா வரான் அப்படின்னா வைகுண்டத்துல பெருமாள் இல்ல, திருப்பார்கடல்ல பெருமாள் இல்ல, சூரிய மண்டலத்துல பெருமாள் இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான் பெருமாள். அங்க இருக்கிறது மூல விக்கிரகம்,
ஆதியம் சோதி உருவுன்னா ஆதி உருவு முதல் ரூபமான பரமபதநாதன் ஸ்ரீவைகுண்டநாதன் சொல்லக்கூடியதான ரூபம் வைகுண்டத்துல இருக்கக்கூடியது. அந்த பெருமாள் கிட்ட இருந்து அப்படியே ஒரு இமேஜ் மாதிரி இந்த சினிமால எல்லாம் காட்டுறா பாருங்க, அந்த மாதிரி பெருமாள் கிட்ட இருந்து அப்படியே ஒரு பிம்பம் ஒரு நிழல் அப்படியே எழுந்து நடந்து வராப்புல வந்து இங்க அவதாரம் பண்ணுவார். ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த, அங்கேயும் வச்சிருக்கார் இங்கேயும் பொறுக்கிறார். அதே மாதிரி விஸ்வக்சேனரா அங்க பெருமாள் பிராட்டிக்கு கைங்கரியம் பண்ணிண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய சேனையான நித்தியர்கள் என்ன முக்தர்கள் என்ன நித்திய முக்த சேனைகளுக்கெல்லாம் நிர்வாகராக இருந்து கொண்டு நித்திய விபூதி லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய இந்த 14 லோகங்களையும் தன்னுடைய செங்கோலாலே ஆட்சி பண்ணக்கூடிய உபய விபூதி நாயகராகவும் இருந்து கொண்டு இப்படி பல பரிணாமங்கள்ல பல காரியம் பண்ணிட்டு இருக்கார் விஸ்வக்சேனர். எப்படி சுவாமி முடியறது? பெருமாளாட்டமா இவாள்லாம் அவதாரம் எடுக்கக்கூடிய சக்தி படைத்தவா. சுவாமி விஸ்வக்சேனர் ஸ்ரீ வைஷ்ணவ சேனைகளுக்கு சேனாதிபதி மட்டும்னு வச்சுக்கலாம். அப்ப அவர் பெருமாள் தாயார் அனுபவிக்க வேண்டாமா? அதே மாதிரி அசேஷ விக்ன சமனம் அநீகேஸ்வரம் ஆசிரியன்னு சுவாமி தேசிகன் சொன்னார். அதாவது பெருமாள் பிராட்டிக்கு அடுத்தபடியா எல்லா லோகங்களையும் ஆளக்கூடிய சுவாமியா சக்கரவர்த்தியா ஒரே ராஜாவாக இருக்கக்கூடியவர் விஸ்வக்சேனர். அதனாலதான் கையில செங்கோல் வச்சுட்டு இருக்கார். சுவாமி வைகுண்டத்துல இருக்கிறவாளுக்கு எதுக்கு சுவாமி கையில ஆயுதம்? அதுவும் செங்கோல் எதுக்கு? செங்கோல்னா என்ன? ராஜா கையில செங்கோலை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா அந்த செங்கோல் எப்படி வந்து நீந்து நிமிர்ந்து நிக்கிறதோ அந்த மாதிரி தர்மம் தவறாமல் நீதி தவறாமல் நிமிர்ந்து கொண்டு ஆட்சி பண்ணக்கூடியவன் தர்ம நெறியில ஆட்சியை வழங்கக்கூடியவன் அர்த்தம். என்னைக்கான அந்த செங்கோல் வளைஞ்சதோ ராஜாவினுடைய தர்மம் தவறி போயிடுத்து, அவன் தப்பு பண்ணிட்டான்னு அர்த்தம். அந்த செங்கோலாட்டமா அப்படியே நெஞ்ச நிமித்துண்டு நியாயம் பண்ணக்கூடியவனா ராஜா இருக்கணும். அதுதான் செங்கோல் உணர்த்துறது. இவருக்கு எதுக்கு சுவாமி வைகுண்டத்துல செங்கோல் கையில அப்படின்னா நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீவைகுண்டம் என்ன, லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடியதான 14 லோகங்கள் என்ன, பெருமாள் எதையெல்லாம் படைச்சாரோ அது மொத்தத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவர் விஸ்வக்சேனர் மட்டுமே. அதனாலதான் அசேஷ விக்ன சமனம் அநேகேஸ்வரமாசிரியன்னு சொல்லி எல்லா லோகங்களுக்கும் அவர்தான் சுவாமி. எழில் பிரம்பின் செங்கோலை ஏந்தும் அவன் வாழிய, கையில பெரம்பு மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருக்கார். அது என்னன்னா செங்கோல். எதுக்கு செங்கோல் இவருக்குன்னா பெருமாள் பிராட்டி முக்தர்களை அனுபவிச்சுட்டு அவளோட இருந்துட்டு இருக்கா. இவர் தான் ராஜ்யத்தை பார்த்துட்டு இருக்கார். இவர் தான் இன்சார்ஜ். இப்போ அந்த காரியமும் பண்ணிட்டு இருக்கார். நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் சுவாமியா இருந்துட்டு அவளுடைய கைங்கரியத்தை நியமிச்சுட்டு அவளையும் வழிநடத்திட்டு போயிட்டு இருக்கார். இவரும் பெருமாள் பிராட்டி அனுபவிச்சு அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எங்க எந்த சம்ஸ்காரம் பண்ணாலும் முதல்ல விஸ்வக்சேன ஆராதனம்னு சொல்லி அவர் தானே பிரார்த்திக்கிறோம். எஸ்யத் துரத பக்தராத்யா அப்படின்னு சொல்லி அவர் தானே பிரார்த்திக்கிறோம். முதல்ல யார் எங்க எது பண்ணாலும் வந்து உட்கார்ந்துட்டு அவளுடைய தடைகளை எல்லாம் போக்கி அவளை எல்லாம் அனுகிரகம் பண்றார். எத்தனை கோயில்ல விஸ்வக்சேனருடைய விக்கிரகம் பிரதிஷ்டையா இருக்கோ அத்தனை கோயில்ல உட்கார்ந்துட்டு வரவாளெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். திருக்குறங்குடியில பெருமாள் போய் தங்கினா திருக்குறங்குடியில இருந்துட்டு அங்க இருந்து ராஜ்யம் பண்றார். திருவேங்கடமலைக்கு பெருமாள் வந்தப்ப திருவேங்கடமலையில இருந்து ராட்சசாலை எல்லாம் போய் சம்ஹாரம் பண்ணிட்டு வர்றார். பெருமாள் சொன்னார் அப்படின்னு திருவேங்கடத்துல திருவேங்கடமுடியான் அனுபவிக்கிறச்ச பார்த்தோமே. துஷ்டர்கள் ராட்சசாலாம் வந்திருக்கா, அவளை விஸ்வக்சேனரே நீங்க போய் சம்ஹாரம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு திருவேங்கடமுடியான் நியமிக்க பெருமாளுடைய நியமனத்தை நிறைவேற்றுறதுக்காக ஸ்ரீ வைஷ்ணவ சைன்யங்கள்லாம் அழிச்சுட்டு போய் விஸ்வக்சேனர் ராட்சசாலை எல்லாம் மலையில சம்ஹாரம் பண்ணாரு. நாங்க பார்த்தோமோ இல்லையோ? அந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் இருக்காரு சுவாமி. எப்படி முடியறது? காரணம் நித்தியசூரி, பகவானுக்கு சமானமான ஞான சக்தி ஆனந்தங்களை உடையவர். பகவான் ஆட்டமா தன்னுடைய இசையினாலே ஆசையினாலே சுதந்திரத்தினாலே அவதாரம் பண்ணக்கூடியவா அப்படின்னு சொல்லக்கூடியது விஷயம். இப்ப புரியறதா? விஸ்வக்சேனர் அங்கேயும் இருக்கலாம், இங்க நம்மாழ்வாராக வந்து பிறக்கலாம், அங்க இருந்துட்டே இங்க வந்து நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணி ஆச்சாரியனாகவும் ஆகலாம். இப்படிதான் நடந்தது. இப்படி ஆச்சரியமா உபதேசம் எல்லாம் பண்ணி போய் எடுத்து இப்போ சுவாமி நம்மாழ்வார் ஒரு ஆச்சாரியனாக வடிவெடுக்கிறார். இன்னும் ஆச்சாரியகம் பண்ண ஆரம்பிக்கல. ஆச்சாரியனா உருவாயிட்டார். யாரான சிஷ்யா வந்து அவர் ஆசிரியிச்சா ஆச்சாரியகம் பண்ண ஆரம்பித்து விடுவார். இப்போ சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த நம்மாழ்வார் விஸ்வக்சேனருடைய அம்சம் அப்படின்னு சொல்றோமே, அதுக்கு விஸ்வக்சேனருக்கும் நம்மாழ்வாருக்கும் இருக்கக்கூடியதான சில ஒற்றுமைகளை எல்லாம் ரசமா அனுபவிக்கலாம். முதல்ல விஸ்வக்சேனர்னு சொல்லக்கூடியவர் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் என்ன, முக்தாத்மாக்கள் என்ன, இப்பேற்பட்டதான ஸ்ரீ வைஷ்ணவ சேனைகளினுடைய அதிபதி, சேனாபதி, சேனாபதி ஆழ்வான், சேனை முதலியார், சேனை முதன்மையார் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அவர் எப்படி வைகுண்டத்துல எல்லாருக்கும் சேனாபதியோ அதே மாதிரி நம்மாழ்வார் பூலோக சூரிகள்னு சொல்லக்கூடிய சுவாமி நித்திய சூரி அப்படின்னா நித்திய விபூத்தியில இருக்கக்கூடிய சூரிகள். ஏன் நித்திய சூரியன்னு பேருனா சூரியனா பரம பாகவதோத்தமர்னு அர்த்தம்.
நித்திய சூரியனா நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பரம பாகவதோத்தமர்கள் அப்படின்னு அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகளுக்கெல்லாம் நித்திய சூரிகள்னு பேரு. அவா கோஷ்டிக்கு விஸ்வக்சேனர் தலைவர். இப்போ இந்த பூமியில இருக்கக்கூடிய பாகவதா மோட்சம் போறதுக்கு சித்தமா சரணாகதி பண்ணிட்டு இங்க ஸ்ரீ வைஷ்ணவாலா இருந்துட்டு இருக்கா பாருங்க, அவளுக்கு என்ன பேருன்னா பூலோக சூரிகள்னு பேரு. இது ஆழ்வார் அப்படியே தமிழ்ல சாதிக்கிறார், நிலத்தேவர்னு சாதிக்கிறார். நிலம் அப்படின்னா பூமி, தேவர் அப்படின்னா நித்திய சூரிகளுக்கு சமானமானவான்னு அர்த்தம். இப்படி நிலத்தேவர் என்றும் பூலோக சூரிகள் என்றும் சொல்லப்படுகிற ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு என்ன பேர் சுவாமி? பிரபன்ன ஜனங்கள்னு பேரு, சரணாகதியை உபாயமாக உடையவர்கள்னு பேரு. அந்த பிரபன்ன ஜனங்களுக்கு கூட்டஸ்தரா குல முதல்வராக இருக்கக்கூடியவர் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார். இதை யார் சொல்றான்னா நம்முடைய பரமாச்சாரியரான சுவாமி ஆளவந்தார் சொல்றார். ஆத்யஸ்யன குலபதேஹேவ குலாபிராமம், எங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ குலத்திற்கு, எங்கள் சரணாகதி பண்ணிக்கொள்ளக்கூடிய பிரபன்ன ஜன குலத்திற்கு முதல் குலபதியா முதல் சுவாமியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார். அது என்ன சுவாமி? அவருக்கு முன்னாடி விஷ்ணுக்சேனர் இருக்கார், அவருக்கு முன்னாடி பிராட்டி இருக்கா, அவருக்கு முன்னாடி பெருமாள் இருக்கார், இவர் தான் எப்படி முதல்லன்னு சொல்லலாம்? அவள்லாம் அங்க வைகுண்டத்துல இருக்கக்கூடியவா. இவர் தானே பூலோகத்துக்கு வந்து நம்மளாட்டம் நாம பூமிக்கு வந்திருக்கோம், நாம வைகுண்டம் போனோம். அது மாதிரி நமக்கு வழிகாட்டுறதுக்காக இவர் பூமிக்கு வந்தார், திரும்ப வைகுண்டம் போனார். இவர் சரணாகதி பண்ண சொன்னார், பண்ணி காட்டினார், நாமளும் பண்ணோம். அவராட்டம் நாமளும் மோட்சத்துக்கு போறோம். அதனால சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போறது, பூமியிலே பிறந்து சரணாகதி பண்ணி வைகுண்டம் போறதுன்னு சொல்லக்கூடிய பிரபன்ன ஜன கூட்டத்திற்கு இவர் குலபதியாக, தாத்தாவாக, அப்பாவாக, தாயாக இருக்கிறார். ஆத்யஸ்யன குலபதேஹேவ குலாபிராமம் அப்படின்னு காட்டி கொடுத்தார். இது ஒரு ஒற்றுமை. ரெண்டாவது, ஸ்ரீ வைஷ்ணவா எந்த அனுஷ்டானம் பண்ணாலும் எந்த காரியம் பண்ணாலும் முதல்ல விஸ்வக்சேனாராதனம்னு பண்ணி என்ன பிரார்த்திக்கிறோம்? அசேஷ விக்ன சமனம் அநீகேஸ்வரமாஸ்ரயே. இந்த நல்ல காரியம் நடப்பதற்கான எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் நீங்கள் தகர்த்தெறிய வேண்டும். அதாவது ஸ்ரேயாம்சி பகுவிக்னானின்னு வேதம் சொல்றது. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னாலும் அதுக்கு நிறைய தடைகள் வரும் சுவாமி. கெட்ட காரியம் ரொம்ப சுலபமா நடந்துரும், பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டா, தானாவே நடந்துரும். அதனுடைய பிரபாவம் அந்த மாதிரி. ஏன்னா இது கலி. நல்ல காரியம்னு சொல்லக்கூடியது பண்ணணும்னு நினைக்கிறச்சையே நிறைய தடங்கள் வரும், நிறைய முட்டுக்கட்டைகள்லாம் வரும். அதனால ஒரு சுப காரியத்தை பண்ணி நல்லபடியா தடை இல்லாம முடிக்கிறதுன்றது ஒரு பெரிய யாகமாட்டம். அந்த சுபகாரியத்துக்கு எந்த தடைகளும் வராமல் நல்லபடியா அது முடிக்கணும்னா அதுக்கு விஸ்வக்சேனருடையதான அனுகிரகம் தேவை. ஏன்னா அவர் தான் விக்ன சமணர், அப்படின்னா தடைகளை எல்லாம் போக்கக்கூடியவர். அதனால சுவாமி நாங்க பண்ணக்கூடியதான இந்த வைதிக காரியத்திற்கான தடைகளை எல்லாம் நீக்கி நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு அவரை பிரார்த்திக்கிறோம். அதே மாதிரி அவருடைய அம்சமான சுவாமி நம்மாழ்வார் நாம பெருமாளை அடையிறதுன்னு சொல்லக்கூடிய மோட்சம் போறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய கர்மங்களை எல்லாம் போக்கி, அந்த கர்மங்கள் நம்மள சூழ்ந்து போட்டு அமுக்கிறது பாருங்க, அதுக்கு காரணமான நம்முடைய அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய அறியாமையை போக்கி, இப்படி நாம மோட்சம் போய் பெருமாளை அடையறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய கர்ம வினைகள்னு சொல்லக்கூடிய பாவ புண்ணியங்கள், அதுக்கு காரணமான நம்முடைய அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய அறியாமை, இந்த தடைகளை எல்லாம் போக்கி நல்லபடியா நாம பெருமாள் அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. அதுல அர்த்த பஞ்சக ஞானம் மோட்சம் போகணும்னு சொல்றவனுக்கு அவசியம்னு சொல்றோம். அதுல பிரதானமா பெருமாள் தான் எல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து, நாம பெருமாளுக்கு கீழே தான், பெருமாள் கிட்ட தான் போய் சேரணும்னு தெரிஞ்சு போயிடுத்து, பெருமாளை போய் சேர்றதுக்கு என்ன வழி பக்தி சரணாகதி தெரிஞ்சு போயிடுத்து, பெருமாளை போய் சேர்ந்தா என்ன பலன் கிடைக்கும் மோட்சம் தெரிஞ்சு போயிடுத்து. எல்லாம் தெரிஞ்சுட்ட இன்னும் ஏண்டா பெருமாள்கிட்ட போகாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா, சுவாமி நான் பெருமாள்கிட்ட போறதுக்கு தடை இருக்கு. எனக்கு என்ன தடைன்னா என்னுடைய கர்மா. அதுக்கு என்னடா காரணம்னா என்னுடைய அஞ்ஞானம். அப்ப அந்த தடை நீங்கினாதேன்னா சுவாமி ஒண்ணு ஒன்னா நடக்கும். தடை நீங்கினாதான் இவனுக்கு ஞானம் வந்து இவன் யாருன்னு தெரிஞ்சுப்பான், பெருமாள் யாருன்னு தெரிஞ்சுப்பான், பக்தியோ பிரபத்தியோ பண்ணுவான், மோட்சம் போவான், எல்லாம் கிடைக்கும். அந்த தடையை யார் நீக்கிறதுன்னா, ஒரு சம்ஸ்காரத்துக்கு விஸ்வக்சேனர் தடையை நீக்கிற மாதிரி இவனுடைய மோட்ச யாத்திரைன்னு சொல்லக்கூடிய சம்ஸ்காரத்துக்கான தடையை நீக்கக்கூடியவர், தன்னுடைய திருவாய்மொழி மூலமாக இவனுடைய தடையை நீக்கக்கூடியவர் நம்மாழ்வார். இது ஒரு ஒற்றுமை. ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய பாகவதோத்தமால நித்தியசூரிகள்னு சொல்றோமோ இல்லையோ,
அவளை குறிப்பிடுற போது என்ன சொல்றோம்? அனந்த கருட விஸ்வக்சேனாதிகளான நித்தியசூரிகள்னு சொல்றோம். அந்த வரிசையில முதல்ல அனந்தன், இரண்டாவது கருடன், மூணாவது விஸ்வக்சேனர். அதே மாதிரி பூலோகத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு சமானமானவர்கள் யாரு? ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் கோஷ்டியில சொல்றச்ச ஆழ்வாருடைய கிரமத்தை எப்படி சொல்றோம்? முதலாழ்வார்கள் அப்படின்னு அவ 3 பேரையும் சேர்த்து சொல்றதுதான் வழக்கம், அவளை பிரிக்கிறதே கிடையாது. அப்ப முதலாழ்வார்கள் முதல்ல சொல்றோம், ரெண்டாவது திருமழிசை பிரான்னு சொல்றோம், மூணாவது நம்மாழ்வார்னு சொல்றோம். வைகுண்டத்துல எப்படி அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகள்னு மூணாவதா விஸ்வக்சேனரை சொல்றோமோ, அந்த மாதிரி ஆழ்வார்கள் கோஷ்டியிலே சொல்ற போது முதலாழ்வார்கள் திருமழிசை பிரான் நம்மாழ்வார்னு மூன்றாம் அவராக அந்த விஸ்வக்சேனருடைய அம்சமான நம்மாழ்வாரே சொல்லப்படுகிறார். இது ஒரு ஒற்றுமை. ஒரு ஆச்சாரியன் அப்படின்னா வேதாந்த சாஸ்திரத்தை உலகத்திலே பரப்பக்கூடிய ஒரு நூல், ஒரு புஸ்தகம் எழுதணும் சுவாமி, ஒரு கிரந்தம் எழுதணும். என்ன புஸ்தகம் எழுதியிருக்காய்வா? வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் விஸ்வக்சேன சம்ஹிதா அப்படின்னு ஒரு கிரந்தம் அனுகிரகிச்சிருக்கார். ஸ்ரீபாஞ்சராத்திர நிறைய சம்ஹிதைகள் உண்டு. ஒரு சம்ஹிதை யார் பேர்ல இருக்கோ அது அவ யாருக்கோ உபதேசம் பண்ணினான்னு அர்த்தம். உதாரணமா விஸ்வக்சேன சம்ஹிதன்னா விஸ்வக்சேனர் யாருக்கோ உபதேசம் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். அஹிர் புத்தினிய சம்ஹிதன்னா அஹிர் புத்தினியன்னு சொல்லக்கூடிய ருத்ரன் யாருக்கோ உபதேசம் பண்ணிருக்கான்னு அர்த்தம். லக்ஷ்மி தந்திரம் அப்படின்னா பிராட்டி யாருக்கோ உபதேசம் பண்ணிருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி அவாவா பேர்ல வரக்கூடியது அவாவா பண்ணின கிரந்தங்கள். அந்த மாதிரி விஸ்வக்சேனர் விஸ்வக்சேன சம்ஹிதைன்னு சொல்லக்கூடிய கிரந்தம் பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகன் ரகசிய திரயசாரத்துல பல இடங்கள்ல விஸ்வக்சேன சம்ஹிதையில இருந்து மேற்கோள் எடுத்து காட்டுறார். நம்மாழ்வார் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய 4 கிரந்தங்களை அருளி செய்து ஆச்சாரியனாகிறார். ஆச்சாரியன்னா புஸ்தகம் எழுதணும் சுவாமி. அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், இவர் 4 புஸ்தகம் எழுதியிருக்கார். அப்ப 2 பேரும் ஆச்சாரியால் அப்படின்றது நிரூபணம் ஆயிடுத்து. விஸ்வக்சேனர் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய நித்திய விபூதி, 14 லோகங்கள்னு சொல்லக்கூடிய லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய 2 விபூதிகள், உபய விபூதிகளுக்கும் முதன்மை ஸ்தானம் வகிப்பவர். பெருமாள் பிராட்டிக்கு அடுத்தபடி யாருன்னா விஸ்வக்சேனர் தான். அந்த மாதிரி நம்மாழ்வார்னு சொல்லக்கூடியவர் ஆழ்வார்கள் கோஷ்டி, ஆச்சாரியல் கோஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உபய கோஷ்டியிலும் அக்கரகண்யர், முதன்மையானவர். ஆழ்வார்கள்ல இவருக்கு முன்னால 4 பேர் பிறந்திருந்தாலும் ஆழ்வார்கள்ல தலைவர் பிரதானமானவர்னு யார சொல்றோம்? நம்மாழ்வார தான் சொல்றோம். அதே மாதிரி ஆச்சாரியால இவருக்கு முன்னாடி 3 பேர் இருந்தாலும் இவரை தான் ஆத்யசன குலபதேகன்னு ஆளவந்தார் சொன்னார். ஏன்னா பூமியிலே தோன்றி ஆச்சாரியனான முதல் சுவாமின்றதுனால. இப்படி விஸ்வக்சேனர் எப்படி நித்திய விபூதி, லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய 2 உபய விபூதிகளிலும் முதன்மையானவரா ஸ்தானம் வைக்கிறாரோ, அந்த மாதிரி நம்மாழ்வார் ஆழ்வார் ஆச்சாரியால்னு சொல்லக்கூடிய 2 கோஷ்டியிலும் முதல் ஸ்தானம் வகிக்கக்கூடியவர். இது ஒரு ஒப்புமை. ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்த முதல் குரு, பூமியில் தோன்றிய முதல் குரு அப்படின்னா ஆச்சரியமா இந்த நம்மாழ்வார் தான். அதாவது பெருமாள் பிராட்டிக்கு ஆச்சாரியனானது வைகுண்டத்திலேயே, பிராட்டி விஸ்வக்சேனருக்கு ஆச்சாரியனானது வைகுண்டத்திலேயே. இதெல்லாம் வைகுண்டத்துக்குள்ளேயே நடந்து போச்சு. முதல்ல வைகுண்டத்திலேருந்து பூமிக்கு வந்து ஆச்சாரியனா உபதேசம் பண்றது அப்படின்னா நம்ம பரம்பரையில விஸ்வக்சேனர் தான். அதே மாதிரி பூமியிலே வந்து பிறந்து முதல்ல ஆச்சாரியனானது நம்மாழ்வார் தான். இந்த ஒற்றுமை 2 பேருக்குள்ளேயும் பொது. அதே மாதிரி விஸ்வக்சேனர் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்து ஆழ்வார் திருநகரியிலே திருப்புலி ஆழ்வார் அடியிலே நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணினவர், ஆச்சாரியனானவர். அதே மாதிரி நம்மாழ்வார் பிற்காலத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ஆழ்வார் திருநகரிக்கு திருப்புலி ஆழ்வார் அடியிலே வந்து அங்கு 12,000 முறை கண்ணினுன் சிறுத்தாம்பை தியானம் பண்ணி கொண்டிருந்த சுவாமி நாதமுனிகளுக்கு யோக தசையிலே உபதேசம் பண்ணி ஆச்சாரியனாகிறார். நம்மாழ்வார் இங்க யோகம் பண்ணிட்டு இருக்கிறச்ச விஸ்வக்சேனர் இவருக்கு என்ன பண்ணினாரோ, எங்க இருந்து வந்து பண்ணினாரோ அதே காரியத்தை இவர் அந்த புளிய மரத்தடியிலே அமர்ந்து கொண்டு யோகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு பிற்காலத்துல பண்றார். இப்படி வைகுண்டத்திலேருந்து இறங்கி ஆழ்வார் திருநகரிக்கு வந்து திருப்புலி ஆழ்வார் அடியில உட்கார்ந்து இருக்கிறவாளுக்கு உபதேசம் பண்ணி ஆச்சாரியனார்துன்னு சொல்லக்கூடிய ஒற்றுமையும் விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் 2 பேருக்கும் உண்டு. சுவாமி, சாஸ்திரங்கள்லாம் ஒரு ஆச்சாரியனுடைய லட்சணம் தகுதியை சொல்றச்ச என்ன சொல்றது தெரியுமா? நிறைய சொல்றது. அதுல முக்கியமானதுன்னு பார்த்தா அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம், அநேகேஷாம் ச போதனம், அர்ச்சாவதார சேவாச தேஷாமே தத் மகத்வலம். ஆச்சாரியனுக்கு எது பலம் தெரியுமா? வேதாந்த சாஸ்திரத்துல ஒரு கிரந்தம் எழுதணும். 2 பேருமே எழுதியிருக்கா சுவாமி. விஸ்வக்சேனர் விஸ்வக்சேன சம்ஹிதை கொடுத்திருக்கார். இவர் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வேதாந்தங்களினுடைய சாரமா தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய
திரமிடோபனிஷத்னு சொல்லக்கூடிய 4 வேதாந்த சாரமான பிரபந்தங்களை எழுதியிருக்கார். அதனால வேதாந்த சாஸ்திர புஸ்தகம் எழுதுறதுன்றத 2 பேருமே பண்ணிவிட்டா. எழுதியா எடுத்து சரி சுவாமி, அநேகேஷாம்ச போதனம், நிறைய பேருக்கு அதை போதிக்கணும், உபதேசம் பண்ணணும், அப்பதானே பரவும். எழுதி இவர் வச்சுட்டாரானா எப்படி மற்றவாளுக்கு தெரியும்? அது உபன்யாசமா காலக்ஷேபமா சொல்லி பரப்பணும் இல்லையோ? விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு சொல்லி நம்மாழ்வார் மூலமா பல பேர் கேட்டா, அல்லது நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு சொல்லி அவர் மூலமா பல பேர் கேட்டா. அதனால நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணது மூலமா விஸ்வக்சேனர் அநேகேஷாம்ச போதனம், பல பேருக்கு உபதேசம் பண்ணிவிட்டார். அதே மாதிரி நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ணதன் மூலமாகவும் பின்னால ஸ்ரீமன்னாத முனிகளுக்கு உபதேசம் பண்ணது மூலமாகவும் அவரும் பல பேருக்கு போதனை பண்ணின ஆச்சாரியன் ஆனார் அப்படின்னு அநேகேஷாம்ச போதனம்னு சொல்லக்கூடிய லட்சணமும் 2 பேரிடத்துல பொருந்துறது. 3வது அர்ச்சாவதார சேவை, கோவில்ல விக்கிரகமா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியது. விஸ்வக்சேனர் எழுந்தருளாம எந்த உற்சவமோ எந்த கோயிலையும் நடக்காது. ஒரு பிரம்மோற்சவமோ ஒரு வசந்தோத்சவமோ ஒரு பவித்ரோத்சவமோ எதுவா இருந்தாலும் விஸ்வக்சேனர் எழுந்தருளி அங்குரார்ப்பணம் ஆனோம். விஸ்வக்சேனர் வீதி புறப்பாடாகி நகர சோதனை நடக்கணும். நாளையிலிருந்து பெருமாள் இந்த வீதிகள்ல 2 வேளையும் வரப்போறார், அதுக்கு தகுந்த மாதிரி வீதி இருக்கா அப்படின்னு வீதியை சோதனை பண்ணி கொண்டு வரக்கூடியவர் விஸ்வக்சேனர். இவரை சாமான்யமான பொதுமக்கள் என்ன சொல்லுவான்னா முள்ளு பொறுக்கி ஆழ்வார் அப்படின்னு சொல்றது வழக்கம். விஸ்வக்சேனரை கேள்விப்பட்டிருப்பீங்க. முள்ளு பொறுக்கி ஆழ்வார், முள்ளு பொறுக்கி சுவாமின்வா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாளையிலிருந்து பெருமாளுடைய உற்சவம், பெருமாள் கார்த்தால சாயங்காலம் 2 வேளையிலையும் இந்த வீதியில நடந்து வர போறான். அந்த வீதியில எங்கேயாவது முள் இருந்ததுன்னா பெருமாள் காலுக்கு குத்தி ரத்தம் வருமோ இல்லையோ, அதனால அந்த முள்ளெல்லாம் பொறுக்கி போடுறதுக்காக நம்மாழ்வார் விஸ்வக்சேனர் எழுந்தருள்றார் அப்படின்னு முள்ளு பொறுக்கி சுவாமின்னு சாமானிய ஜனங்கள் கொண்டாடுவா இவரை. அந்த மாதிரி பெருமாள் எழுந்தருளக்கூடிய பாதை முதற்கொண்டு சீராக இருக்க வேணும் அப்படின்னு அர்ச்சாவதார கைங்கரியத்தை ஒரு கோவிலையும் பண்ணக்கூடிய ஒரு விஸ்வக்சேனர். அவர் இல்லாம அர்ச்சாவதார சேவையே கிடையாது. விஸ்வக்சேனர் இல்லைன்னா அது கோவிலே கிடையாது. அதே மாதிரி நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் இல்லாமல் அர்ச்சாவதார பெருமாளே கிடையாது. ஏதாவது ஒரு பெருமாள் ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்தையாவது கேட்காம இருக்காரா சொல்லுங்க? இல்ல எங்கேயாவது நம்மாழ்வார் ஏழாம இருக்காரா? இல்ல எங்கேயாவது நம்மாழ்வார் பாசுரங்களை கொண்டு அத்தியன உற்சவம் நடக்காம இருக்கா? இதெல்லாம் கூட விட்டுருங்க சுவாமி, இதெல்லாம் வேண்டாம். நம்மாழ்வார் காட்டி கொடுத்தது தானே நமக்கு அர்ச்சாவதார அனுபவம். ஒரு திருக்குறங்குடி நம்பியை எப்படி அனுபவிக்கணும்னு 10 பாசுரங்கள்ல உருகி சொல்லி கொடுத்தாரு நமக்கு. அலர்மேல் மங்க தாயார முன்னிட்டு திருவேங்கடமுடியான சரணாகதி பண்ணணும்னு திருவாய்மொழியில சொல்லி கொடுத்தாரு. அதுவும் திருவேங்கடமுடியான போய் சேவிக்கிறச்ச நேரம் முகத்தை பார்க்காதீங்க, அவன் மார்புல தாயார் இருக்கா, அவளை பார்த்துட்டு அவனை பாருங்கன்னு சொல்லி கொடுத்த சுவாமியாச்சே. அமுதன் அப்படி சயனிச்சுட்டு இருக்கான், இப்படி சயனிச்சுட்டு இருக்கான், அவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே உருகிறதுன்னு சொல்லி அமுதன் கிட்ட அப்படியே உருகினவராச்சே. எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு தஞ்சம்னு வானமாமல திவ்யதேசத்துல காட்டி கொடுத்தவராச்சே. இப்படி ஸ்ரீரங்கநாதனை இவர் பராங்குச நாயகியாக அனுபவித்து, ஆண்டாள் கூட அவள் அனுபவிக்கல சுவாமி ரங்கநாதனை, இவர் அனுபவிச்சிருக்கார் பராங்குச நாயகியா. இப்படியெல்லாம் அர்ச்சாவதாரத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்கணும்னு காட்டி கொடுத்து இவர் பெரிய அர்ச்சாவதார சேவை பண்ணிருக்கார். அதனால அர்ச்சாவதார சேவைன்னு சொல்லக்கூடிய ஆச்சாரிய லட்சணத்திலும் விஸ்வக்சேனர் என்ன நம்மாழ்வார் என்ன 2 பேருமே ஆச்சரியமா ஒத்து போறா. இன்னொரு ஆச்சாரிய லட்சணம் என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமானது. ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்யதே. ஆச்சாரியன் மற்றவாளுக்கு என்ன உபதேசிக்கிறாரோ அதை இவர் கடைபிடிக்கணும் முதல்ல. இப்போ அடியன் ஏதோ பெருமாளுடையதான வைபவத்தை பகிர்ந்துக்கிறேன்னா அந்த அனுபவம் அடியனுக்கு ஏற்பட்டதுனாலதான் பகிர்ந்துக்க முடியறது. அதுவே அந்த அனுபவம் அடியனுக்கு ஏற்படலைன்னா இத்தனை பகிர்ந்துக்க முடியாது. அதனால மற்றவாளுக்கு ஒரு விஷயத்த சொல்றவா, கத்துக் கொடுக்கறவா, இல்ல மற்றவாளுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவான்னு சொல்லக்கூடியவாள்லாம் குருன்னு சொல்றோம். இந்த ஆத்மாவை பெருமாள் திருவடிகள்ல கொண்டு சேர்க்கிறவாளுக்கு ஆச்சாரியன்னு சொல்றோம். இப்படி குருவா இருக்கிறவாளோ ஆச்சாரியனா இருக்கிறவாளோ யாரா இருந்தாலும் சரி, மற்றவாளுக்கு சொல்ற விஷயத்த முதல்ல இவா கடைபிடிக்கணும். பொய் பேசாதேன்னு சொல்லிட்டு இவர் வண்டியா பொய் பேசக்கூடாது. நாக்கு அடக்குன்னு சொல்லிட்டு இவர் நன்னா சாட்டு தூங்கிட்டு இருக்க கூடாது. அந்த மாதிரி எதை உபதேசம் பண்றோமோ அது அனுஷ்டானத்துல இவருக்கு இருக்கணும் முதல்ல. அந்த மாதிரி அனுஷ்டிச்சு காட்டினாலா இவா 2 பேரும்னா யார் சுவாமி இந்த மாதிரி அனுஷ்டிச்சு காட்ட முடியும்? வாலாட்டமா? விஸ்வக்சேனரை பாருங்க, ஒரு க்ஷணம் உயரா. எத்தனை கோவில்ல இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், ஸ்ரீவைகுண்டத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், உபய விபூதி நிர்வாகத்தை பார்த்துட்டு இருக்கார், விஸ்வக்சேன சம்ஹிதைன்னு புஸ்தகம் எல்லாம் எழுதியிருக்கார்.
இங்க வந்து ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ணி சமாசிரயணம் பண்ணி ஆச்சாரியனாம் ஆனார். அங்க பிராட்டி பெருமாள்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சிஷ்யரா அவர் நின்றிருக்கார். இப்படி எத்தனை காரியம் பண்ணிட்டு இருக்கார். நமக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு விஸ்வக்சேன சம்ஹிதையில உபதேசம் பண்ணிருக்காரோ அதெல்லாம் அவர் பண்ணினவர். அதே மாதிரி நம்மாழ்வார் சுவாமி ஏதோ 10 புஸ்தகத்தை சுத்தி வச்சுட்டு அதுல 2 பாயிண்ட கம்பைல் பண்ணி ஒரு கம்பைல்டு புக்கை வந்து ஃப்ரேம் பண்ணவர் கிடையாது. அல்லது யாரோ பாடின விஷயத்த வந்து கொஞ்சம் தலை மாத்தி வால் மாத்தி புதுசா சொல்லிட்டு போனவர் கிடையாது. 16 வருஷங்கள் வாயை திறந்து பேசாத கண்ணை திறந்து பார்க்காத யாருக்கிட்டையும் எதுவும் படிக்காத ஒரு யோகி 16 வருஷமா பகவத் தியானத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருந்த யோகி திடீர்னு வைகுண்டத்திலேருந்து விஸ்வக்சேனர் வந்து சமாசிரயணம் பண்ணி வைத்து எல்லா ஞானத்தையும் கொடுத்தா விட்டு ஓதாத உணர்ந்த விரகராகி ஒரு க்ஷணத்திலே மொத்த ஞானமும் கைவரப்பெற்றவராக இருந்தார். மதுர கவியாழ்வார் வந்ததுதான் தாமதம், அவர் வாயை திறந்து பேசினதுதான் தாமதம். உடனே சரசர சரசர சரான்னு அப்படி மழையாட்டமா பிரபந்தங்களை பொழிஞ்சு தள்ளுறார். இவர் எழுதுறதுக்கு முடியல இவரால. அவர் பாசுரமா பாடிட்டு இருக்கார், ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாப்புல சொல்லிட்டு இருக்கார். அவர் தடுமாறவே இல்லை. இவரால எழுதி முடிக்க முடியல சுவாமி. ஏன்னா அவர் யோகி, அவருக்கு பசிக்காது, இடத்த விட்டு நகரமாட்டார், ஒண்ணும் கிடையாது. 24 மணி நேரம் பகவான் தான், அவர் சொல்லிட்டே போவார். இவர் நம்மளாட்டும் மனுஷ சரீரத்தில் இருக்கக்கூடியவர் தானே மதுரகவி ஆழ்வார். அவர் பிராமணர் வேற, தினம் 3 காலம் தீர்த்தாமாடணும், சந்தியாவந்தனம் ஆத்தியானிக்கம் முதலான அனுஷ்டானங்கள் பண்ணணும், பிரம்ம யக்ஞம் சொல்லணும், அவர் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், அவர் அக்னி சம்ஸ்காரங்கள் பண்றவரா இருந்தா அதெல்லாம் பண்ணணும், எல்லாத்துக்கும் மேல தபஸ் பண்ணக்கூடியவர் அவர், அந்த யோகம் பண்ணணும். இத்தனை காரியங்களையும் பார்த்துண்டு அவர் ஆத்துல யாருக்கான கைங்கரியம் பண்ணணும், எதானம் பண்ணணும்னா அதெல்லாமும் பண்ணிட்டு வந்து 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 இவர் இடத்துல இவர் சொல்றதெல்லாம் எழுதணுமோ இல்லையோ. அப்போ இவர் சொல்லிண்டே போறார், அவரால் எழுதி மாலல சுவாமி. அப்படி இத்தனையும் சொல்றாரு. இதெல்லாம் ஏதோ எங்கேயோ பார்த்து சொன்ன விஷயமோ யாருக்கிட்டயோ கேட்டு சொன்ன விஷயமோ இல்லை, எல்லாம் இவருடைய சொந்த அனுபவம். முதல்ல இது எல்லாத்தையும் இவர் அனுஷ்டிச்சுட்டோ. இந்த திவ்ய பிரபந்தம்னா என்ன சுவாமி? ஆழ்வார்களுடையதான அனுபவம் தான் திவ்ய பிரபந்தம். அவ தங்களுடைய அனுபவத்தை நம்மளுக்கு சொல்றாளே ஒழிய எங்கேயோ புஸ்தகத்துல படிச்சுட்டு வந்து நமக்கு எல்லாம் லெக்சர் கொடுக்கல, ஸ்பீச் கொடுக்கல. அவ தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அப்படியே பாசுரமா சொல்லி வச்சிருக்கா. அதனால அந்த பாசுரத்தை அவ அனுஷ்டிச்சாலா கடைபிடிச்சாலா அப்படின்ற கேள்வி அர்த்தமில்லாத கேள்வி. அவ என்ன கடைபிடிச்சாலோ என்ன அனுபவிச்சாலோ அதுதான் பாசுரமா பண்ணியிருக்கா. அதனால ஸ்வயம் ஆச்சரத்தே, அவ எல்லாத்தையும் ஆச்சரிச்சுட்டோ அனுஷ்டிச்சுட்டோ அதைத்தான் உபதேசமா பண்ணியிருக்கா அப்படின்றது விஷயம். இது 2 பேருக்குமே நன்னா பொருந்துருது. கடைசியா விஸ்வக்சேனர் இல்லாத கோவிலே கிடையாது. அது பாஞ்சராத்திர கோவிலோ வைகானச கோவிலோ விஸ்வக்சேனர் இல்லாம கோவில் பிரதிஷ்டை பண்ணவே முடியாது. பண்ணினால் அது கோவிலே கிடையாது. அதே மாதிரி நம்மாழ்வார் இல்லாத கோவிலே கிடையாது சுவாமி. அது எப்படி சுவாமி? சில திவதேசங்கள்ல நம்மாழ்வார் கிடையாதுன்னு எல்லாம் நாம கேள்விப்படுறோமேன்னா, நம்மாழ்வாரா இல்லைன்னா என்ன? ஸ்ரீசட்டாரியா இருக்கிறது நம்மாழ்வார் தானே. எங்கேயானும் சட்டாரி இல்லாத பெருமாள் யாரானும் பார்த்திருக்கோமா? அதனால விஸ்வக்சேனர் இல்லாத கோவிலும் இல்லை, சட்டாரி ரூபத்தில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் இல்லாத கோயிலும் இல்லை. இப்படி இந்த 8 ஒப்புமைகள் 2 பேருக்கும் நன்னா பொருந்துருது. அடுத்தபடியா அபிநவ தசாவதாரங்கள்னு ஆழ்வார்களை சுவாமி தேசிகன் கொண்டாடினார். அதுல நம்மாழ்வார் எந்த அவதாரத்தோட ஒத்து போறார் அப்படின்னா, நம்முடைய பூர்வர்கள் நிர்வாகம் பண்ணி இருக்கிறது கிருஷ்ணாவதாரமும் நம்மாழ்வாரும். நம்மாழ்வார் கண்ணனோட ஒத்து போறார் அப்படின்னு சொல்றா. அப்படி கண்ணனுக்கும் நம்மாழ்வாருக்கும் என்ன ஒற்றுமைகள் அப்படின்றத கொஞ்சம் சுவாரஸ்யமா அனுபவிக்கலாம். முதல்ல தசாவதாரங்கள்னு சொல்லக்கூடிய மத்ஸ்ய கூர்ம வாமன வராகன்னு சொல்லக்கூடிய 10 அவதாரங்கள்ல ரொம்ப முக்கியமான அவதாரமா நாம கொண்டாடுறது கிருஷ்ணாவதாரம். எல்லா அவதாரங்கள்லயும் பூர்ணாவதாரம்னு சொல்லக்கூடியது ராம கிருஷ்ணன்னு 2 அவதாரம்னு சொன்னாலும் எல்லாரும் ரொம்ப ஆழங்கால் படக்கூடியது கிருஷ்ணனிடத்துலதான். அது படிச்ச வித்வான்களா இருக்கட்டும், ஆச்சாரிய புருஷாலா இருக்கட்டும், ஆழ்வார்களா இருக்கட்டும், ஞானமே இல்லாத வெறும் பக்தி மட்டும் இருக்கக்கூடிய பாமரர்களாக இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், வயசானவாளா இருக்கட்டும், யாரை பார்த்தாலும் யாருக்கிட்ட பைத்தியம் ஜாஸ்தின்னா கண்ணனிடத்துலதான் காதல் ஜாஸ்தி. அதுக்குன்னு ராமனை பிடிக்காது, நிருசிம்மனை பிடிக்காது, வராகனை பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லாம் பெருமாள் தான், பெருமாளுடைய அவதாரங்கள் தான் சொன்னாலும் யாரான ஒருத்தர் தான் அப்படின்னா எல்லோரும் கண்ணன் பக்கம் தான் நிப்பா. அப்படி தன்னுடைய பால லீலைகளினாலே தன்னுடைய குறும்புகளினாலே எல்லோருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொண்டவன் கண்ணன். ராமனும் ரொம்ப மெச்சூர்டா தர்மம் அனுஷ்டிச்சுட்டு போறான். நிருசிம்மனோ ஒரு க்ஷணத்திலே வந்தான்,
தன்னுடைய பெருமையை காட்டினான். கிட்ட போனாலே பயமா இருக்கு, மறைஞ்சு போயிட்டான். வராகன் மகாவராகமாக வந்தான், பிராட்டிக்கு உபதேசம் பண்ணினான். யாரும் அவனை சேவிக்கல, புறப்பட்டு போயிட்டான். எடுப்பார் கைப்பிள்ளையாக அவாவாளுடைய தோல்ல தவழ்ந்தவன் யாரு, அவாவாளுடைய மார்பிலே புரண்டவன் யாரு, அவாவாளுடையதான இடுப்பிலே அமர்ந்து கொண்டு சவாரி பண்ணியவன் யாரு, அவாவா கைய கோத்துண்டவன் யாரு, அவாவால சேர்த்து கட்டிண்டவன் யாரு, அவாவா ஆத்து வஸ்துவ திருடி சாட்டவன் யாரு, இப்படி நம்ம ஆத்துல ஒருத்தனா நம்ம ஆத்து குழந்தையாவே நம்ம மடிகள் எல்லாம் தவழ்ந்தவன் யாருன்னா கண்ணன் சொல்றபடினாலே தசாவதாரங்கள்ல, அதாவது இதுக்கு முன்னால பண்ணின தசாவதாரங்கள்ல முக்கியமானவன் கண்ணன். ரெண்டாவதா பண்ணின அபிநவ தசாவதாரம்னு சொல்லக்கூடிய புதிய தசாவதாரத்திலே எல்லா ஆழ்வார்களை காட்டிலும் ஏற்றமான ஆழ்வார் யாருன்னு சொன்னால் குழந்தை கூட சொல்லும் நம்மாழ்வார் தான். நம்மாழ்வார் தான் ஆழ்வார் கோஷ்டிக்கு தலைவர், நம்மாழ்வார் தான் ஆழ்வார்களுக்கெல்லாம் சமுதாயமான சுவாமி அப்படின்னு சொல்றோம். அங்க கண்ணன் முக்கியமானவன், இங்க நம்மாழ்வார் முக்கியமானவர்னு சொல்லக்கூடியது முதல் ஒற்றுமை. ரெண்டாவது, கண்ணன் தான் தெய்வம் அப்படின்றபடிதான் எல்லோருக்கும் காட்டினான். விஸ்வரூபத்தை காட்டினான், பிறந்த போதே சங்கு சக்கரங்களை காட்டினான் தாயார் தோப்பனாருக்கு. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு வாசுதேவன் பவுண்டரக வாசுதேவ வதம் பண்ணாவிட்டு பெருமாளுக்கு 4 கை சங்கு சக்கரம் எல்லாம் கூட எல்லாருக்கும் தெரியும்படியா வந்துடுத்து. இப்படி பல காரணங்கள்ல பல சமயங்கள்ல தன்னை தெய்வம்னு காட்டின்றான் பெருமாள். அப்படி கண்ணன் தெய்வமாக விளங்கியது மட்டும் இல்லாமல் கீதோபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய பகவத்கீதா சாஸ்திரத்தை நமக்கெல்லாம் உபதேசித்து ஆச்சாரியனாகவும் ஆனான். ஆச்சாரியன்னா அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம்னு வேதாந்த சாஸ்திர புஸ்தகம் எழுதணும்னு சொன்னமோ இல்லையா சுவாமி, கண்ணன் அப்படி என்ன புஸ்தகம் எழுதினான்னா 5வது வேதம்னு சொல்லக்கூடிய மகாபாரதத்தினுடைய சாரமாக 4 வேதங்களுடைய சாரமாக இருக்கக்கூடிய பகவத்கீதைன்னு சொல்லக்கூடிய உபனிஷத்து, எப்படி திருவாய்மொழிய திரமிடோபனிஷத்துன்னு சொல்றோமோ அந்த மாதிரி கீதைய கீதோபனிஷத்துன்னு சொல்றது சம்பிரதாயம். அப்படி கீதையாகிற உபனிஷத்தை உபதேசித்து நமக்கெல்லாம் ஆச்சாரியனானான். கீதாச்சாரியன்னு சொல்றோம், எங்கேயானா ராமாச்சாரியன்னு சொல்றோமோ கீதாச்சாரியன்னு தான் சொல்றோம். ஏன்னா கீதைன்னு சொல்லக்கூடிய உபதேசத்தை பண்ணியிருக்கான் பெருமாள். அதே மாதிரி நம்மாழ்வார் தெய்வ குழந்தையாக பிறந்து தெய்வ குழந்தையாகவே வளர்ந்து கொண்டு வந்தவராக இருந்தாலும் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்து வேதாந்த சாரமான வேதசாரமான திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்து ஆழ்வார்கள் கோஷ்டியிலே தலைவராக நிற்பது மட்டுமல்லாமல் நம்ம சம்பிரதாயத்துல இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையிலும் முதலிடத்தை பிடிக்கிறார். எப்படி ஆழ்வாராலாம்? திவ்ய பிரபந்தம் பாடினா ஆழ்வாராலாம். 1க்கு 4 திவ்ய பிரபந்தம் பாடி ஆழ்வார் ஆயிட்டார். எல்லா ஆழ்வார்களுக்கும் தலைவராக இருக்கார். எப்படி ஆச்சாரியனாருது? உபதேசம் பண்ணி ஆச்சாரியனாலாம். மதுரகவி ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ணி ஒரு முறை ஆச்சாரியன் ஆயிட்டார். நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணி இன்னொரு முறை ஆச்சாரியனானார். மதுரகவி ஆழ்வாருடைய பரம்பரை தொடரல, நாதமுனிகளுடைய பரம்பரை தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்றது. இப்படி நாதமுனிகள் மூலமா இன்னைக்கு நமக்கு வரைக்கும் உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியனாகவும் இருக்கிறார். அப்படின்னா இது கண்ணனுக்கும் நம்மாழ்வாருக்கும் உள்ள ஒற்றுமை. கண்ணன் தெய்வமா இருந்தது மட்டும் இல்லாம கீதோபதேசம் பண்ணி ஆச்சாரியனானா, இவர் தெய்வ குழந்தையா பிறந்து 4 பிரபந்தம் பாடி ஆழ்வாரானது மட்டும் இல்லாமல் அதை உபதேசம் பண்ணி ஆச்சாரியனாகவும் ஆனார் அப்படின்னு ஒரு ஒற்றுமை. இன்னொரு ரசமான விஷயம் சொல்றது உண்டு ஆழ்வாரை பத்தி. கிருஷ்ணாவதாரத்தோட இவர் ஒப்பிடுற மொழியோ, அதனால பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல சில குறைகள்லாம் இருந்துதான் அவனுக்கு. பெருமாளே நினைச்சுட்டானா கிருஷ்ணாவதாரத்துல இதெல்லாம் எனக்கு குறை அப்படின்னு நினைச்சுட்டானா. வாஸ்தவத்துல பெருமாளுக்கு எந்த குறையும் கிடையாது. அவாப்த சமஸ்த காமன்னு பேரு, நிறைவேறப்படாத ஆசைகள் இல்லை அப்படின்னு சொல்லும்படியானவன். நமக்கெல்லாம் எத்தனையோ ஆசை நிறைவேறாம இருக்கு சுவாமி, ஆனா பெருமாளுக்கு அப்படி கிடையாது. அவனுக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவன் எதை நினைச்சாலும் நடக்கும். அதனால அவாப்த சமஸ்த காமன், எல்லா ஆசைகளும் நிறைவேறியவன்னு பேர் அவனுக்கு. அவனுக்கு என்ன குறை சுவாமி இருக்க முடியும்? இது நம்மாழ்வாருடைய ஏற்றத்தை அனுபவிக்கிறதுக்காக சொல்றது. பெருமாள் நினைச்சுக்கிறான், கண்ணன் கிருஷ்ணாவதாரத்துல எனக்கு சில குறைகள்லாம் உண்டு, அந்த குறைகளை எல்லாம் நான் எப்ப தீர்த்துக்க போறேன்னா நானே நம்மாழ்வாரா பிறந்து தீர்த்துக்க போறேன் அப்படின்னு பெருமாள் நினைச்சுட்டானா. அது எப்படி கண்ணன் நம்மாழ்வாரா பிறக்கிறதுன்னா, விஸ்வக்சேனருடைய அம்சமாக நம்மாழ்வார் பிறந்துட்டார். அவருக்குள்ள அனுப்பிரவேச அவதாரமா கண்ணன் பூந்துட்டான். பூந்து கிருஷ்ணாவதாரத்துல இருக்கிற குறைகள் எல்லாம் தீர்த்துட்டான். என்ன குறை ஒண்ணுன்னா பார்த்துட்டு வரலாம். கிருஷ்ணாவதாரத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு பிறந்தது ஒரு தாயினிடத்திலே, வளர்ந்தது ஒரு தாயினிடத்திலே. அதனால ஒன்னும் தப்பில்ல. பெத்த தாய் என்னுடைய குழந்தைய வளர்க்க முடியலன்னு குறைப்பட்டுண்டாலோ இல்லையோ,
பெத்த தாய் என்னுடைய குழந்தைய நான் பார்க்க முடியலையே, ஏதோ யமுனா நதியை கடந்து எங்கேயோ கொண்டு விட்டுட்டு வந்துட்டாரு எங்க ஆத்துக்காரர். நான் பெத்த குழந்தை என் கண்ணில் படலையே, அது எப்படி இருக்கோ, எப்படி சிரிக்குமோ, எப்படி நடக்குமோ, சாப்பிடுறதோ இல்லையோ, நன்னா இருக்கோ இல்லையோ, ஒண்ணுமே தெரியலையே எனக்கு. நான் வளர்க்கல என்ன பரவாயில்ல, நான் சாதம் கொடுக்கல என்ன பரவாயில்ல, நான் பால் புகட்டல என்ன பரவாயில்ல, இந்த ஊர்லயே எங்கேயான சுத்தின்னு இருந்தா கூட இதுதான் என் புள்ள, நன்னா போறது சிரிக்கிறது விளையாடுறதுன்னு பார்த்து சந்தோஷப்பட்டுப்பேனே. எதுக்கும் இல்லாமல் இப்படி ஒரு அம்மாவை தவிக்க விட்டுட்டு இவன் போய் இன்னொரு அம்மா கிட்ட சந்தோஷமா வளர்ந்துட்டு இருந்தானே, அது ஒரு குறையா இருந்துதான். நாம அவ வயத்துல வந்து பிறக்கணும்னு ஆசைப்பட்டு வரவாங்கின்றவளாச்சே தேவகி பிராட்டி, அதனாலதானே வந்து பிறந்தோம். வந்து பிறந்தமே ஒழிய அவ நம்மளை வளர்க்கும்படியா, நம்மளை பார்த்து ரசிக்கும்படியா, அனுபவிக்கும்படியா அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலையா நாமோ அப்படின்னு தேவகி பிராட்டியை நினைச்சு பெருமாள் வருத்தப்பட்டானாம். அந்த குறை தீரும்படியா இந்த உடையனங்கைன்ற அம்மாவினுடைய குழந்தையாக பிறந்து 12ஆம் நாள் அன்னைக்கு புளிய மரத்தடியில வந்து உட்கார்ந்துண்டாலும் கூட வேற ஊர்ல எங்கேயோ போய் உட்கார்ந்துண்டா தேவகி பிராட்டியினுடைய தவிப்பு இந்த அம்மாவுக்கு வந்துடுமோ இல்லையோ. ஏற்கனவே கிருஷ்ணாவதாரத்துல தேவகி மாதாவுக்கு கொடுத்த தவிப்பை இப்போ ஷடகோபாவதாரத்திலே உடையனங்கை மாதாவுக்கு கொடுக்க கூடாதுன்னு அந்த அம்மா வந்து தினம் சேவிக்கிற பெருமாள் கோவில்லேயே போய் உட்கார்ந்துண்டான் அப்படின்னு சொல்றது உண்டு. இப்போ தினமும் பெருமாள் சேவிக்க வரச்செல்லாம் அந்த அம்மா தன்னுடைய குழந்தைய பாக்குறா. பேசல, சாப்பிடல, கண்ணை திறந்து பார்க்கல, அம்மானு கூப்பிடலன்னாலும் குழந்தை ஒரு குறவும் இல்லாமல் நன்னா அப்படி பிரகாசமா வளர்ந்துட்டு வரதை பார்த்து சந்தோஷப்படுறான் அந்த அம்மா. அந்த பாக்கியம் தேவகி மாதாவுக்கு கிடைக்கலையே சுவாமி, அந்த குறைய இங்க தீர்த்துண்டானா. அதே மாதிரி கண்ணன் கிருஷ்ணாவதாரத்துல இடைச்சேரியில ஆய்ப்பாடியில கணக்கே இல்லாத பானை பானையா குடங்குடமா தாழி தாழியா வெண்ணையும் பாலும் தயிரும் சாட்டான் சுவாமி. அவ கொடுத்து வாங்கி சாட்டது, அவளுக்கு தெரியாம திருடி சாட்டதுன்னு எத்தனை சாட்டான். ஒரு நிமிஷம் பெருமாள் யோசிச்சானா. இதெல்லாம் அனுபவத்துக்காக சொல்றது, தப்பு ஒண்ணும் இல்ல. பெருமாள் ஒன்றும் குற்றம் பண்ணிடல, உலகமே அவரோடதுதான், உலகத்தையே சாப்பிடக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு. அதனால பெருமாள் சாப்பிடுறத பத்தி ஒண்ணும் இல்லை, அனுபவத்துக்காக சொல்றது. ஒரு நிமிஷம் பெருமாள் யோசிச்சானா. அவ கொடுத்ததே ஏராளமா கொடுத்தா, அத்தைதான் சாட்டோம், அவளுக்கு தெரியாம திருடி வேற சாட்டோமே, அதை நம்பி பொழப்பு நடத்தக்கூடிய எத்தனை பேர் இருக்கா, அவளுடைய ஜீவனாம்சத்தை எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டோமேன்னு பெருமாள் ஒரு நிமிஷம் கில்ட்டியா ஃபீல் பண்ணானோ. அதுக்கு ஒரே ஒரு பிராயசத்தை என்னால பண்ண முடியும். இப்ப நான் நம்மாழ்வார அவதாரம் பண்றச்ச அன்னைக்கு என்னென்ன சாட்டேனோ அதுக்கெல்லாம் பிராயசித்தமா இந்த ஜென்மத்துல ஒரு தீர்த்தம் கூட சாப்பிடுறது இல்லை, பட்னி இருக்கிறது அப்படின்னு பெருமாள் ஒரு சங்கல்பம் வச்சுட்டானோ. அதனால அன்னைக்கு சாட்ட மாதிரி உலக உணவுகளான பால், தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடுறதே இல்லை, பச்சை தீர்த்தம் பள்ளப்படுறது இல்லைன்னு சங்கல்பம் பண்ணிட்டு அன்னைக்கு சாட்டதுக்கெல்லாம் இன்னைக்கு உபவாசம் இருந்தானா பெருமாள். அதே மாதிரி ஆயர் சேரின்னு சொல்லக்கூடிய இடைச்சேரியில எப்பவும் பால் நாத்தம், தயிர் நாத்தம், வெண்ணெய் நாத்தம், நெய் நாத்தம் இதுதான் அடிச்சுட்டு இருக்கும் சுவாமி. பால், தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் மனமாச்சே, வாசனையாச்சு, அதை போய் நாத்தம்னு சொல்லலாமான்னா பால் பாலா இருக்கிற வரைக்கும் வாசனையா இருக்கும். பால் பாத்திரத்தை தேய்க்காம 2 நாள் போட்டு வச்சோமானா ஊரே நாறி போயிடும். அந்த மாதிரி இடைநாற்றம் உடைநாற்றம் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுவார் திருப்பாவை வியாக்கியானம் பண்றச்ச. இடைநாற்றம் உடைநாற்றம் அப்படின்னா நாம ஆத்துல அளவா 1/2 லிட்டர் 1 லிட்டர் பால் வாங்கிக்கிறோம் சுவாமி, திட்டமா பயன்படுத்துறோம், அலம்பி வச்சு விடுறோம், பால் சிந்துறது இல்லை, சிந்தினாலும் துடைக்கிறோம், அலம்புறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம், பால் நாத்தம் வரதில்லை நமக்கு. அவ பால்லயே பொழப்பு நடத்தக்கூடியவா. பச்சை பாலை கறந்து எடுத்துன்னு போனாலானா அது வழிஞ்சு அப்படியே அங்கங்க சிந்திட்டு போகும். அதை ஒரு முறையும் நம்மளாட்டம் ஆச்சாரமா அவ தொடச்சு அலம்ப போறாளான்னு. வழக்கை இடக்கை தெரியாத ஆட்சியர் நடுவிலே அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. ஆச்சாரம் தான் என்னன்னு தெரியாது. பால் சிந்தினா உடனே துடைக்கணும், அலம்பணும் தெரியாது. பாலை காலால மிரிக்க கூடாது, அந்த சாஸ்திரம் தெரியாது. தயிர் பாத்திரத்தை அப்படியே போட்டு வச்சா கொசுவெல்லாம் வைக்கும், நாத்தம் வரும் தெரியாது. வெண்ணெய் பாத்திரத்தெல்லாம் நன்னா பலன்னு தேய்ச்சி வைக்கணும் தெரியாது. தாங்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே இருக்கிற இடத்தையும் வச்சுட்டு இருந்தா. அதனால பால் என்ன, தயிர் என்ன, வெண்ணெய் என்ன, நெய் என்ன இதெல்லாம் பட்டு ஒரே மொட நாத்தம் சுவாமி. இப்போ பெற்ற தாயினிடத்துல பால் பருகக்கூடிய பச்சிலம் குழந்தை இருக்கு பாருங்க, அந்த குழந்தைகளை எல்லாம் தூக்கி கொஞ்சரச்ச அது வாயில ஒரு மாதிரி பால் ஸ்மெல் வரும். காரணம் என்னன்னா நாமெல்லாம் எல்லாரும் பால் சாப்பிடுறவாதான், எல்லோரும் ஆசமனம் பண்ணிக்கிறோம், வாயை குப்பிச்சு விடுறோம். அதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவினுடைய வாசனம் நமக்கு வரது இல்லை. அது குழந்தைக்கு தெரியுமா சுவாமி? அந்நியான தசையில என்ன இருக்கு குழந்தை, அல்லது நம்மளாட்டும் 10 முறை குழந்தைக்கு ஆச்சமனம் பண்ணி வச்சா உடம்புக்கு வந்துருமே. அதனால குழந்தை வந்து சாட்ட பால் வாசனையோட இருக்கிறதுனால அந்த பால் நாற்றம் அடிக்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரி முடை நாற்றம்னு சொல்றது உண்டு. அந்த முடை நாற்றம் ஆத்த சுத்தி இருக்கக்கூடிய புழக்கடையில கோசாலையில எல்லாம் இருக்குமா. அங்க இவ அப்படியே சாட்டு உட்கார்ந்துண்டு படுத்துண்டு புரண்டுண்டு, படுத்துக்கிறதுக்கு தனி இடம், சாப்பிடுறதுக்கு தனி இடம் எல்லாம் கிடையாது நம்மளாட்ட வாளுக்கு. எல்லாம் ஒரே இடத்துலதான். பால், தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் அப்படியே சிந்தி இருக்கும், காலை வச்சாலே வழிகண்டு போகும், ஒரே நாத்தமா இருக்கும், அது மேலேயே படுத்துப்பா, அங்கேயே சாப்பிடுவா. அப்படிலாம் இருக்கிறச்ச
அந்த முடை நாற்றம் இவ மேல பட்டு இவாளுக்கு அந்த நாத்தம் வந்துடுத்தோ, அதனால இடை நாற்றம் முடை நாற்றம்னு சொல்றது உண்டு. அப்படி எங்க பாரு பால் தயிர் வெண்ணெய் நெய்ன்னு சொல்லக்கூடிய இடை நாற்றமும் முடை நாற்றமும் கலந்த இடத்துல கிருஷ்ணாவதாரத்துல வளர்ந்தானாம் பெருமாள். அப்ப யோசிச்சானா, நான் ஸ்ரீவைகுண்டத்துல எவ்வளவு வாசனைக்கு நடுவே வளர்ந்தவன், இங்க வந்து இடைநாற்றத்திலும் உடைநாற்றத்திலும் வளர்ந்து விட்டேனே அப்படின்னு பெருமாள் அப்படியே வந்து தமாஷா நினைச்சுக்கிறான். அந்த குறை தீர, அறிவொன்றும் இல்லாத ஆய்ச்சேரியிலே பிறந்து வளர்ந்த குறை தீர, நல்லார் பலர் வாழும் குருகூரிலே, நல்லார் நவில் குருகூர் நகரான்னு சொல்லும்படியா பல ஞானிகள், பல ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணிகள், பல பாகவதோத்தமர்கள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று தெரிந்து கொண்டு 2 காலமும் தாமிரபரணி ஆத்துல சுத்தமா தீர்த்தாமாடி ஆச்சார அனுஷ்டானங்களோடு கூட வேதங்களையும் பிரபந்தங்களையும் சேவித்துக் கொண்டு ஆதிநாதனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பரம பாகவதோத்தமர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழக்கூடியதான ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரத்திலே வந்து வளர்ந்தான். பிறந்தது என்னமோ அந்த அம்மாவனுடைய ஆத்துல 12ஆம் நாள் கொண்டாந்து விட்டுட்டா கோவில்ல. வாழ்நாள் முழுக்க இருந்தது எங்க? பிராமணனா பிறந்திருந்தா கூட அக்ரஹாரத்தோட சரி சுவாமி. இவர் ஆழ்வாரா பிறந்ததுனால கோவிலுக்குள்ளேயே இருக்கார். கோவிலுக்குள்ளேயே வாசம் பண்ணி கோவிலுக்குள்ளேயே போற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ஆகையினாலே இடைச்சேரியிலே வளர்ந்த குறை தீர, மகா ஞானியர்கள் நிறைந்த திருக்குறுகூரிலே வந்து வளர்ந்தான் அப்படின்னு அங்க ஒரு அனுபவம். அடுத்தபடியா கண்ணன் என்னதான் யாதவர்களோட இவன் ஒரு இடையனாக இடைப்பிள்ளையாக வளர்ந்து வாழ்ந்தாலும் நடுவுல இவன் சத்திரியன் அப்படின்றத காட்டும்படியா யுத்தங்கள் பண்றது, இவனை சம்ஹாரம் பண்றது, அவனை சம்ஹாரம் பண்றதுன்னு சத்திரிய பிறவியினுடைய தொடர்பும் அப்பப்ப இருந்துட்டே இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தன் 2 தர்மத்தை அனுஷ்டிக்கிறது சாஸ்திரம் சம்மதிக்கல. எவன் எந்த வர்ணத்துல பிறந்தானோ அந்த தர்மத்தை தான் அனுஷ்டிக்கணும். பிராமணன் சத்திரியனா மாறக்கூடாது, சத்திரியன் பிராமணனா மாற முடியாது, வைசியன் சூத்ரன் ஆகக்கூடாது, சூத்ரன் பிராமணன் ஆக முடியாது. அந்த மாதிரி அவாவாளுடையதான ஜென்மாவுக்கு என்னென்ன சொல்லப்பட்டதோ அந்த தர்மத்தை தான் அனுஷ்டிக்க வேணும். ஒருத்தர் இன்னொருத்தருடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுன்னு சொல்லக்கூடியது சாஸ்திர விருத்தம், அது ஒரு பாவச் செயல் அது. ஆனால் வேற வழியே இல்லாம பெருமாள் ஆயர் குலத்திலே சத்திரிய குலத்திலே பிறந்தான், திரும்ப ஆயர்களோட வளர்ந்தான். சரி, ஒன்ஸ் சத்திரிய குலத்திலேருந்து ஒரு நாள் குழந்தையா இருக்கிறச்ச ஒரு ராத்திரி 24 மணி நேரம் கூட தங்கல சுவாமி. அங்க ஒரு ராத்திரியிலேயே புறப்பட்டான், மறுநாள் காலத்தால இடையர்களோட வந்து இடைப்பிள்ளையா மாறிட்டான். சரி, அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதுதானே. என்ன அப்படியே இருந்துட்டு போனானா எதுக்கு வந்தானா? அந்த காரியத்தை யார் பண்றது? கம்சவதம், சிசுபாலவதம் இதெல்லாம் யார் பண்றது? அதனால அவன் சத்திரியனா இருக்க வேண்டியது முக்கியம். சரி, வந்தானே சத்திரியனாவே இருந்துட்டு போறதானே அப்படின்னா, அப்போ இவன் ராமாவதாரத்திலே தண்டகாரண்யத்துல நடந்து போறச்ச இவனை பார்த்து ரிஷிகள்லாம் அப்படி வாயில சொல்லு விட்டு நிக்கிறா, இத்தனை அழகான புருஷனா இருக்கானே பெருமாள், இவனை நாம ஸ்திரீகளா பிறந்திருந்தா அனுபவிச்சிருக்கலாமேன்னு ஒரு நிமிஷம் ஏங்கினாலாம். அப்ப பெருமாள் இடத்திலே போய் தங்களுடைய ஆசையை கேட்க, இது ஸ்ரீராமாவதாரம், ஏக பத்னி விரதம், சீதை மட்டுமே எனக்கு மனைவி, அடுத்தது ஒரு அவதாரம் எடுப்பேன், அப்போது நீங்கள் எல்லாம் ஸ்திரீகளாக மாறுகிற போது உங்களை நான் அனுபவிப்பேன், என்னுடையதான அனுபவத்தை உங்களுக்கு தருவேன்னு பெருமாள் சொல்லி அந்த தண்டகாரண்ய ரிஷிகள் அத்தனை பேரும் கோப கன்னிகைகளாக பிறந்து அவர்கள் அத்தனை பேரையும் கண்ணன் தன்னுடைய ஆலிங்கனத்தினாலே அனுபவத்தை தந்தான் அப்படின்னு சொல்றோமே. இந்த அனுபவம் எப்படி கிடைக்கும்? இவன் இடைப்பிள்ளையாக இல்லாது போனால் கிடைக்காது. அதுக்கு இடைப்பிள்ளையா இருக்கணும். துஷ்ட சம்ஹாரம் எல்லாம் பண்ணி இவன் தர்மத்தை நலனாத்தணும்னா சத்திரியனா இருக்கணும். அப்படி அந்த யுகத்திலே 2ம் தேவைப்பட்டதுனால 2ஆ இருந்தான் பெருமாள். அதனால அவன் இடத்துல தோஷம் இல்லை. ஆனாலும் பெருமாள் ஒருத்தன் ஒரு வர்ணத்துல பிறந்தா அந்த வர்ணத்தின்படிதான் தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு சாஸ்திரத்துல நாமளே சொல்லிட்டு நாமளே மீறிட்டோமே அப்படின்ற ஒரு குறை இருந்ததுதான் பெருமாளுக்கு. அதனால அந்த குறைய நம்மாழ்வார் அவதாரத்துல தீர்த்துட்டானா. எப்படின்னா, ராஜ்யம் பண்ணி அதிகாரம் பண்ணக்கூடிய ராஜவம்சத்துல வளர்ந்தாதான ஒரு கர்வம் இருக்கும். நான் கண்ணன், நான் அவரோட பிள்ளை, நான் இந்த ராஜாவினுடைய வாரிசு அப்படின்னு ஒரு மிடுக்கு இருக்கும். என்னதான் ஒரு குறுநில மன்னர்களாக இருந்து கொண்டு ராஜவம்சமா இருந்தாலும் நம்மாழ்வாருடைய பரம்பரை அவர்கள் வேளாளர் குலத்திலே அவதாரம் பண்ணினவா. வேளாளர் குலம்னு சொல்லக்கூடியது 4ஆம் வர்ணம்னு சொல்லப்படுறது. அவ வந்து மற்ற 3 வர்ணங்களுக்கு அடிமை பண்ணக்கூடியதான காரியத்தை உடையவர்கள். அதனால நான் பிராமணன், நான் தான் எல்லாருக்கும் குரு அப்படின்ற ஒரு அகங்காரம் அவளிடத்திலே இல்லை. நான் சத்திரியன், நான் தான் எல்லோரையும் ராஜ்யம் பண்ணக்கூடியவன், நான் நினைச்சேன்னா யாரு கழுத்த வேணாலும் சீவிடுவேன் அப்படின்ற ஒரு அகங்கார ஆணவம் அவர்களிடத்திலே இல்லை. நான் வைசியன், நிறைய பணம் படைத்தவன், பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும், எல்லாரும் பணம்னா என்னென்னதான் வந்து நிக்கணும்னு சொல்லக்கூடிய செல்வ செருக்கு அவர்களிடத்திலே இல்லை. நான் பிறந்ததே அடிமை செய்யக்கூடிய வேளாளர் குலத்திலே, அடிமை செய்வதே எனக்கு ஸ்வரூபம் அப்படின்ற பணிவு இருந்தது அவர்களிடத்திலே. பத்தாததுக்கு அடிமையில எது வசந்த அடிமைன்னா பகவானுக்கும் பாகவதாலுக்கும் பண்ணக்கூடிய அடிமைதான் வசந்த அடிமை. அதை தெரிஞ்சுண்டு
7 தலைமுறையா அவ ஸ்ரீ வைஷ்ணவர்களா பெருமாளுக்கும் அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு வந்த வைஷ்ணவ சிகாமணிகள்னு நம்மாழ்வாருடைய 7 தலைமுறையை பார்த்தோமோன்னு. அதனால ஒண்ணு, இவ பிறந்த குலமே அடிமை செய்யக்கூடிய குலம், அதனால அகங்காரம் ஆணவம் இல்லாத குலம். இவர்கள் பரம்பரையா ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமாலா இருக்கிறபடியினால பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் அடிமையாக தங்களை நினைக்கக்கூடியவர்கள். இப்படி பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் அகங்காரம் இல்லாமல் அடிமையாவே இருந்துட்டு போயிட்டான் கண்ணன் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின போது. அங்க இருந்த ஒரு கர்வம் இங்க இல்ல, அங்க இருந்த 2 தர்மம் இங்க இல்ல, ஒரே தர்மம் தான், என்னைக்கும் பணிவுதான். அதுல ஒரு திருப்தியான் கண்ணனுக்கு. அதே மாதிரி பெருமாளுடைய தோல்ல இருந்து வந்தவா சத்திரியான்னு சொல்றோம் இல்லையோ, அதனால அவளுக்கு ஒரு லேசான ஒரு செல்வ செருக்கு உண்டு, ஒரு வீர செருக்கு உண்டு. ராஜான்னா பணத்துக்கு ஒரு குறவும் இல்லை, நான் ராஜா, என்னிடத்துல எல்லாம் உண்டு அப்படின்னு லேசான பண கர்வம் உண்டு. ராஜான்னா நல்லா உடல் பல பராக்கிரம வீரம் உடையவன், நான் நினைச்சா யார வேணாலும் வதம் பண்ண முடியும் சம்ஹாரம் பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு கர்வம் உண்டு. ஆனா இவ அடிமை பண்ணுவதற்கு ஏற்ப பெருமாளுடைய திருவடியிலிருந்து தோன்றிய வர்ணத்திலே சேர்ந்தவர்களானபடியினாலே இவர்கள் நாம பெருமாளுடைய காலடியிலே பிறந்தோம், அவனுடைய காலடியிலும் அவனுடைய அடியார்கள் காலடியிலும் கைங்கரியம் பண்ணுவதற்கான குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற தாழ்மை மட்டுமே நம்மாழ்வாருக்கு உண்டாம். அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி யுத்த களத்துல பின்வாங்கின போது அவனை யுத்தத்துல ஈடுபடுத்தி எதிரிகளை சம்ஹாரம் பண்ணணும்ன்றதுக்காகவே கீதையை உபதேசம் பண்ணான் கண்ணன். முதல்ல கீதை உபதேசமானது எதுக்கு? அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு வில்ல கீழே போட்டுட்டான். அவன் என்ன பண்ணினா வில்ல கையில் எடுப்பான்னு பார்த்துட்டு நீட்டி முழக்கி ஒரு பெரிய உபதேசத்தை பண்ணி கடைசியில எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரஹா அப்படின்னா என்ன? கையில அர்ஜுனன் வில்ல எடுத்துட்டான். எந்த அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன், என்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு தன்னுடையதான வில்ல கீழே போட்டுட்டானோ, அந்த அர்ஜுனன் இவன் பண்ண உபதேசத்திலே மயங்கி இதோ பண்றேன் யுத்தத்தைன்னு வில்ல எடுத்துட்டான் கையில. என்னதான் இவன் சொந்த தர்மமான கீதையை பண்ணியிருந்தாலும் அது ஒருத்தரை சாகடிக்கிறதுக்கு தான் காரணமாச்சு அப்படின்ற குறை உண்டாங்க. வாஸ்தவத்துல பெருமாள் பண்ணக்கூடியது சம்ஹாரம் இல்லை, மோட்சம் தரான் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் வேற. இது முழுக்க நகிநிந்தா நியாயத்தினாலே நம்மாழ்வாருடைய ஏற்றத்தை சொல்வதற்காக கண்ணனை தாழ்த்துவது போல சொல்லக்கூடியதான ஒரு விஷயம். இதுல நம்மாழ்வார் வேற கண்ணன் வேற இல்ல, கண்ணனே நம்மாழ்வாரா வந்து பிறந்திருக்கான்றத புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி அர்ஜுனனை வில்லை கையிலே ஏந்தி கொலை பண்ணும்படியாக அந்த போரிலே ஈடுபடுவதற்காகவே கீதை உபதேசம் பண்ணான் பெருமாள். ஆனா இங்க ஆழ்வார் எந்த அஹிம்சையும் பண்ணல, யாரையும் எந்த ஆயுதத்தையும் கையில எடுக்க சொல்லல, எந்த சண்டையும் நடத்தி வைக்கல, எந்த கொலையும் நடக்கல. இங்க அதுக்கு பதிலா எல்லோரும் மோட்சம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தை சுலபமா பெறுவதற்கு என்ன வழியோ அந்த வழியை மிகவும் சாத்வீகமான ரீதியிலே திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தமாக உபதேசம் பண்ணினார். அங்க சாவறதுக்காக ஒரு பிரபந்தம், இங்க மோட்சம் போறதுக்காக ஒரு பிரபந்தம் அப்படின்னு ரசம். இது வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தபடியா கண்ணன் என்ன சொன்னான்? மாம் ஏகம் சரணம் பிரஜா, என் ஒருத்தனை சரணாகதி பண்ணு, என்னையே சரணமாக அடை அப்படின்னு தன்னுடைய பரத்துவத்தை தன்னுடைய பெருமையை பேசிட்டு நின்னான் கண்ணன். என்ன சரணாகதி பண்ணுன்னு சொன்னான். ஆனா ஆழ்வார் என்னைக்குமே என்ன செய்வீங்கோ என்ன சரணாகதி பண்ணுங்கோன்னு சொன்னதும் இல்லை, தன்னுடைய பெருமையை பேசிக்கொள்ளவும் இல்லை. அன்னைக்கு கண்ணன் பகவத்கீதையில தன்னுடைய பெருமையை மட்டுமே பேசிட்டு விட்டுட்டான். அதனாலதான் அர்ஜுனனால அந்த பகவத்கீதையை கடைபிடிக்க முடியல சுவாமி. இவனுடைய பரத்துவம், இவனுடைய பெருமை, இவனுடைய மேன்மை மட்டுமே சொல்லப்பட்டது. அதனால அர்ஜுனன் பார்த்தான், இவன் ஏதோ நம்ம அத்த பையன் நினைச்சிட்டு இருந்தா இவன் பெரிய பரபிரமமா இருக்கானே, இவனுக்கு நமக்கு ரொம்ப தூரம்னு விலகி போயிட்டான். இதுவே கண்ணன் தன்னுடையதான சௌலபியத்தை நன்னா பறக்க உபதேசிச்சிருந்தான்னா, அப்பேற்பட்ட பரம்பொருள் எனக்காக எவ்வளவு இறங்கி வந்திருக்க பார் அப்படின்னுட்டு ஒருவேளை அர்ஜுனன் அவனை அடைஞ்சிருக்கலாமோ என்னமோ. இவனா நானே சூரியனா இருந்தேன், நானே இவனுக்கு உபதேசம் பண்ணேன், நான் பல காலமா இருந்துட்டு இருக்கேன், என்னுடைய உடம்புல விஸ்வரூபம் காட்டுறேன், எல்லாம் தெரியறது பாருன்னு சொல்லி ஒரு பயத்தை வர வச்சுட்டான். இவன் எப்பேற்பட்ட பரம்பொருள்ன்றதை தெரிய வச்சுட்டான். இப்பேற்பட்ட பரம்பொருளை எப்படி போய் சுலபமா அடையிறதுன்ற பயத்துல அர்ஜுனன் முதற்கொண்டு எல்லாரும் விலகி போயிட்டான். நாங்க அதனால தான் பெரியவன் என்று நிரூபிக்கக்கூடிய பரத்வத்தை மட்டுமே காட்டிக்கொண்டு தன் காலிலே விழுந்து சரணாகதி பண்ணும்படியாக கிருஷ்ணாவதாரத்திலே சொன்னான். இன்று ஆழ்வாராக அவதாரம் பண்ணின போது தன்னுடைய சௌலபியத்தை காட்டுகிறார் ஆழ்வார். நான்லாம் ஒண்ணுமே இல்லை, உங்களை மாதிரி ஒருத்தன் தான் நானும், நானே மோட்சத்துக்கு போறச்ச நீங்கெல்லாம் போக முடியாதா, வாங்க மோட்சத்துக்கு போகலாம்னு நமக்கெல்லாம் உபதேசம் பண்றார் ஆழ்வார். அன்னைக்கு பெருமாள் தன்னுடைய பெருமையை பரத்வத்தை மட்டுமே காட்டினான். இன்னைக்கு அந்த குறை தீர ஆழ்வார் பெருமாளுடைய எளிமையை காட்டுறார். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டொன்ன பண்ணிய பெருமாயன் அப்படின்னு எல்லாம் சொல்றோமே. இப்படி
யசோதா பிராட்டிக்கு கட்டுண்டு நின்னான். பாண்டவா கூட்டப்ப போனான், திரௌபதி கூட்டப்ப போனான், அர்ஜுனனுக்கு தேரெல்லாம் ஓட்டினான், இவா கூட்டா போனான், அவா கூட்டா போனான், அத்தை பண்ணா இத்த பண்ணான்னு சொல்லி கண்ணனுடைய எளிமைகளை மட்டுமே சொல்லிட்டு வரார் நம்மாழ்வார். அன்னைக்கு கண்ணா, நீ உன்னுடைய எளிமையை சொல்லியிருந்தியானா ஒருவேளை உன்னை அர்ஜுனன் ஆசிரியச்சிருப்பான், சொல்லாம விட்டுட்ட, நான் சொல்றேன்டா இன்னைக்குன்னு சொல்லி பரத்வத்தை விட சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமையே கண்ணனிடத்திலே விஞ்சி இருக்கிறதுன்னு சொல்லி அவன் எடுப்பார் கைப்பிள்ளையாக அன்று இருந்தது போலவே இன்றும் இருப்பான், நீங்கள் பக்தி பண்ணுங்கள் பிரபத்தி பண்ணுங்கள்னு சொல்லி அவனுடைய எளிமையை காட்டுக் கொடுத்தவர் யாருன்னா நம்மாழ்வார் தான். அந்த குறை கண்ணனுக்கு கிருஷ்ணாவதாரத்துல இருந்த குறை நம்மாழ்வாரான அவதாரத்துல தீர்ந்து போயிடுத்து. அங்க கண்ணன் என்ன பண்ணினான், என் திருவடிகள்ல சரணாகதி பண்ணுன்னு உபதேசம் பண்ணினான். ஆனா இங்க ஆழ்வார் என்ன பண்ணினார், அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு சொல்லி பிராட்டிய முன்னிட்டு பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்ணுங்கன்னு நமக்கு உபதேசம் பண்ணினார். அங்க கண்ணன் அவனே சுவாமியா இருக்கிறபடினால அவன் சரணாகதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இவர் ஆழ்வார் நம்மளை போல ஒரு ஜீவனா இருக்கிறபடினாலே இவர் சரணாகதி பண்ணி காட்டினார். கண்ணன் நீங்க சரணாகதி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். சொன்னா கேட்டுருவோமா நம்ம எல்லாம்? ஒரு 50 முறை சொல்லி ஒரு 10 முறை சொல்றேன்னு வந்து யாரான ஒருத்தர் பண்ணி காட்டினாதான் அதை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே நம்ம எல்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி கண்ணன் சரணாகதி பண்ணு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பற்று அப்படின்னு சொன்னா, சுவாமி கவலைப்படாத, எல்லாத்தையும் விட சொன்னியோன்னா உன்னையும் சேர்த்து விட்டுறோம் நாங்கன்னு சொல்லி கண்ணனையும் சேர்த்து விட்டுட்டோம், பிடிச்சிக்கல. ஆனா ஆழ்வார் என்ன பண்ணார், சொன்னாலாம் ஜனங்க அதை பார்த்து பண்ணாது சுவாமி, அவ்வளவு ஸ்மார்ட் இல்ல நம்ம ஜனங்கள்லாம். நான் சரணாகதி பண்ணி காட்டுறேன், அதுவும் எப்படி, அகல இல்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு பிராட்டிய முன்னிட்டு சரணாகதி பண்ணி காட்டுறேன். அடுத்த பாட்டுல மோட்சம் கிடைச்சுடுத்தோன்னு சொல்லி புரிய வைக்கிறேன். அதை பார்த்தாவது பிராட்டிய முன்னிட்டு பெருமாளை சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போட்டோன்னு அவன் சரணாகத்தின்னு சொல்லக்கூடியதான உபாயத்தை உபதேசம் மட்டுமே பண்ணினான். இவர் அனுஷ்டித்து காட்டினார். எப்பவுமே அனுஷ்டிச்சுட்டு உபதேசம் பண்ணாதான் மதிப்பு. வெறும வாயால உபதேசம் பண்ணிட்டோ அவ அதை கடைபிடிக்காம இருந்தா மதிப்பு கிடையாது. கண்ணன் கேவலம் உபதேசம் பண்ணினான், அதனால அவனுக்கு மதிப்பு குறைவு. ஆழ்வாருக்கே இத்தனை மதிப்புன்னா உபதேசம் பண்ணதை அனுஷ்டிச்சும் காட்டினார், மோட்சம் போயும் காட்டினார். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, இந்த உடம்புல இருந்து வைகுண்டம் போகக்கூடியதான அர்ச்சிராதி கதி எப்படி இருக்குன்னு கடைசி 10க்கு முன்னாடி சொன்னார். வைகுண்டம் எப்படி இருக்குன்னு முனிய நன்முனையில சொன்னார். வைகுண்டம் போயிட்டார். இப்படி அனுஷ்டானம், உபதேசம், அனுபவம் எல்லாத்தையும் சொல்லி காட்டினார். கண்ணனாட்டம் நான் தான் எல்லாம் என் காலை பிடிச்சுக்கோன்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுக்கல. அதனால கண்ணனை காட்டிலும் ஆழ்வார் வசந்தவர். அர்ச்சாவதாரம் எளிதென்றான் பண்ணு தமிழ் மாறன் பயின்றுன்னு சுவாமி நம்மாழ்வாரை மணவாள மாமணிகள் கொண்டாடுறார் திருவாய்மொழி நூற்றந்தாதியில. கண்ணன் நானே எல்லாம்னு தன்னை பெருமையா சொல்லுண்டான். நான் எவ்வளவு பெரிய சுவாமி பாரு அப்படின்னு தன்னுடைய விஸ்வரூபத்தை எல்லாம் காட்டினான். ஆனா நம்மாழ்வார் சொல்றார், அர்ச்சாவதாரம் எளிது. அன்னைக்கு கண்ணன் காட்டின விஸ்வரூபத்தை பார்த்து பயந்தாப்புல எல்லாம் பயப்பட வேண்டாம். நீங்க உங்க கையில கிடைக்கிற வாடி போன புஷ்பத்தை கொண்டு போய் சமர்ப்பீங்க, ஏதோ தோல் கருகி போன வாழைப்பழத்தை கொண்டு சமர்ப்பீங்க, 10 பைசா கற்பூரத்தை வாங்கி ஏத்துங்க, ஆத்துல இருக்கிற துளி நெய்யை கொண்டு விளக்கேத்துங்க, ஒண்ணுமே இல்லையா கையை கூப்புங்க, பிரதட்சணம் பண்ணுங்க, சேவிங்க, அதுக்கே அனுகிரகம் பண்ணுவான். அவ்வளவு சுலபன். அதனால அர்ச்சாவதாரம் எளிதுன்னு நமக்கெல்லாம் வழியை காட்டி கொடுத்தவர் யாருன்னா நம்மாழ்வார். இப்படி கண்ணனுக்கும் நம்மாழ்வாருக்கும் சுவாரஸ்யமான ஒற்றுமைகள். கிருஷ்ணாவதாரத்திலே இருந்த குறையை நம்மாழ்வாரான அவதாரத்திலே கண்ணன் போக்கி கொண்டது அப்படின்னு பார்த்ததை தொடர்ந்து கிருஷ்ணனிடத்துல நம்மாழ்வாருக்கு எவ்வளவு ஈடுபாடுன்றதை பார்க்கணும். நம்மாழ்வாருக்கு எல்லா பெருமாள்களை விட கண்ணனிடத்திலேயே காதல் அதிகம். கண்ணனுடைய எளிமையை நினைச்சு 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 3 முறை மயக்கம் போட்டு விழுந்துட்டார் நம்மாழ்வார். 10 அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அறிய வித்தகன், மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள், மத்தூரு கடைவெண்ணை கலப்பினில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உரலிடையிலே கட்டுண்டு அங்க அப்படியே நின்றுட்டு இருந்தான் பாருங்க. அதை நினைக்கிறார் நம்மாழ்வார். அப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டார், அதிர்ச்சி ஆயிட்டார். 6 மாசம் எழுந்துக்கவே இல்லை. 6 மாசம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு திரும்ப எழுந்தார். திரும்ப அந்த பாட்டை தொடர்றார். திரும்ப மயக்கம் வந்து கொடுத்தோ 6 மாசம் மயங்கி விழுந்துட்டார், எழுந்துக்கவே இல்லை. திரும்ப எழுதலான்னு ஆரம்பிச்சார். திரும்ப 6 மாசம்னு 36 மாதங்கள் மோகித்து கிடந்தார் அப்படின்னு கண்ணனை யசோத பிராட்டி கயித்தை போட்டு உரல்ல இறுக்கி கட்டுறா. சின்ன கயிறா இருக்கு, துண்டு துண்டு கயிறெல்லாம் முடிச்சு போட்டு கட்டுறா. கண்ணனோ குழந்தை, அந்த குழந்தையினுடைய வயிற்றுல போட்டு அதை இறுகி உரலோட கட்டுறாலே எப்படி மனசு வர்றது இவளுக்கு? அந்த குழந்தையினுடைய இடுப்பு வயிறெல்லாம் அப்படியே ரத்த கலர்ல ஆயிருக்குமே, அந்த குழந்தை அப்படியே துடிச்சு போயிருக்கோமே.
எப்படி அந்த குழந்தை அந்த உரல்ல அந்த கயத்தை போட்டு தாம்பு கயத்துல கட்டினா நிக்கிறது குழந்தை, அதுவும் கயிறெல்லாம் அப்படியே நமனமான்னு குழந்தைய போட்டு அரிக்குமே, குழந்தைக்கு ரத்தம் வந்துட போறதுன்னு பதறினார். மாலை பிடிச்சிட்டு அப்படியே ஊந்துட்டார். 6 மாசம் எழுந்துக்கல. எப்பயோ கிருஷ்ணாவதாரத்துல நடந்த விஷயம். அதுவும் கண்ணன் வெறும் குழந்தை இல்ல, பரம்பொருள், விஸ்வரூபத்தை எல்லாம் காட்டினவன், சர்வ சுவாமின்றதெல்லாம் தெரியும் அவருக்கு. இருந்தாலும் கண்ணனிடத்திலே இருக்கக்கூடிய பரிவினாலே, காதலினாலே, பக்தியினாலே அன்னைக்கு அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஒழிச்சிருக்குமோன்னு நினைக்கிறச்சையே மாறு பிடிச்சுட்டு 3-6 மாசம் மயக்கத்துல முழுந்து கிடந்தார். அப்படின்னா எத்தனை கிருஷ்ண பக்தி இவருக்கு. அதனாலதான் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் அப்படின்னு கிருஷ்ண பக்தி வடிவெடுத்து வந்தா அதுதான் நம்மாழ்வார். ராமரை சொல்றச்ச சுவாமி தேசிகன் ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு தர்மமே வடிவெடுத்து வந்தவன் ராமன்னு சொல்லுவார். அந்த மாதிரி கிருஷ்ண பக்தின்றது எல்லா வைஷ்ணவாளுக்கும் உண்டு. அந்த கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்து வந்தவர் யாருன்னா நம்மாழ்வார். அத்தனை தூரம் கண்ணனிடத்திலே நம்மாழ்வாருக்கு ஒரு ஈடுபாடு. இத வேற எப்படி சுவாமி சொல்லி புரிய வைத்தார் அவர்னா, உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். நமக்கெல்லாம் கிருஷ்ண பக்தி உண்டு. ஆனா நம்ம எல்லாம் சாப்பிடாம இருக்கோமா? தீர்த்தம் சாப்பிடாம இருக்கோமா? சந்தனம் பூசிக்காம வெத்தலைப்பாக்கெல்லாம் போட்டுக்காம இருக்கோமா? நமக்கு சாதம் தேவைப்படுறது, தீர்த்தம் தேவைப்படுறது, போக வஸ்துக்கள் தேவைப்படுறது, நடுவுல கண்ணனும் தேவைப்படுறான் நமக்கு. ஆனா இவருக்கு சாப்பிடுற சாப்பாடும் கண்ணன் தான், சாப்பிடுற தீர்த்தமும் கண்ணன் தான், இவர் பயன்படுத்தக்கூடிய போக வஸ்துக்களும் கண்ணன் தான். என்னைக்கு இவர் கண்ணனை நினைக்காம, கண்ணனை சொல்லாம, கண்ணனை சேவிக்காம, கண்ணனை அனுபவிக்காம இருக்காரோ அன்னைக்குதான் இவருக்கு பட்டினி நாள். மற்றபடி கண்ணன்னு சொன்னாலே வயிறு நம்பிடுறது, கண்ணன்னு சொன்னாலே தாகம் எடுக்கிறது இல்ல, கண்ணன்னு சொன்னாலே எல்லா போகங்களும் கிடைச்சிடுறது இவருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கண்ணனேன்னு வாழ்ந்து காட்டினாரோ இல்லையோ, இவரை காட்டிலும் வசந்த கிருஷ்ண பக்தி உடையவா யார் இருக்க முடியும்? இப்படி கண்ணனுக்கும் இவருக்கும் ஒற்றுமை. கிருஷ்ணாவதாரத்திலே ஏற்பட்ட குறைகளை கண்ணன் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணி தீர்த்து கொண்டது. கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்தவராக நம்மாழ்வார் வாழ்ந்தது. அப்படின்ற அனுபவங்களை எல்லாம் நம்முடைய பெரியவா நமக்கு காட்டி கொடுத்தா. மேலும் அனுபவத்தை திங்கட்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 2:25 பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள் உபன்யாசம் இல்லை. திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் தவறாம மத்தியானம் 2:25 கலந்துக்கும்படியா பாகவதால பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ண்யுத்தரே தடே இந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். ஆழ்வாரெம்பெருமானார் சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.